இன்றைய இந்த இலவச கருத்தரங்குக்கு பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாரையும் எங்களோட ஆக்ஸ்போர்ட் கல்லூரி சார்பாக நாங்கள் வரவேற்கின்றோம். ஸோ இந்த ஆக்ஸ்போர்ட் கல்லூரியினுடைய இந்த செமினார் வைக்கிறதுக்கான பர்பஸ் என்னன்றதை நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ மீண்டும் ஜாயின் பண்ணாக்களுக்கு திரும்ப நான் அறிவுறுத்தல் உங்களுக்கு தரேன். மைக்கை நீங்க யாருமே அன்மியூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்பினீங்கன்னா நீங்க செமினாருக்கு ஜாயின் பண்ணி உங்களுக்குரிய ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்று தருவேன். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலும் உங்களோட வீடியோவும் ஆஃப்ல இருந்தா நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா விளங்கும். அதே நேரத்தில் இந்த செமினார்ல இன்றைக்கு நாங்க உங்களுக்கு சொல்ல வர்றது இந்த சர்டிபிகேட் சிங்கள ப்ரோக்ராம் அல்லது டிப்ளமா இன் சிங்கள என்ற இந்த ப்ரோக்ராம் ஆக்ஸ்போர்ட் கல்லூரியில நாங்க செய்யறோம். இப்ப வேற இடங்களை பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல இருக்கலாம், அல்லது நீங்க இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா அப்சூடாக நிறைய இங்கிலீஷ் கோர்சஸ் இலங்கை பூராகவும் நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்போ ஆன்லைன் ப்ரோக்ராம் எடுத்தோம்னா இப்ப எல்லா இடத்துலயும் நல்ல டீச்சர்ஸ் தான் படிப்பீங்க. எந்த காலேஜுமே நல்லமில்லாத டீச்சர்ஸை வைக்க போறது இல்லை. அப்ப இந்த ஒரு லாங்குவேஜுடைய தேவைங்களுக்கு இருக்கும் போது நாங்க சரியான ப்ரோக்ராமை சூஸ் பண்ண வேண்டியது எங்கட பொறுப்பா இருக்கு. இப்ப நம்ம எந்த அளவுக்கு சிங்களம் படிக்கணும்ன்ற ஆர்வத்தோட இருக்கமோ அது எங்களுக்கு முக்கியம் என்று தேவைப்படுதோ அது போலதான் ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ற அந்த இங்கிலீஷ், சிங்கள மற்ற மற்ற மொழிகள் பிரெஞ்சா இருக்கலாம், என்ன மொழிகளா இருந்தாலும் அந்த மொழிகளுக்கு நீங்க ஒரு ப்ரோக்ராம் சூஸ் பண்ணும் போது அங்க படிப்பிக்கிற ஆசிரியர் மட்டும், அவங்களுக்கு படிப்பிக்கிற டீச்சர் மட்டும், அல்லது அந்த படிப்பிக்கிற காலேஜ் மட்டும் உங்களுக்கு முக்கியமானதை தாண்டி நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னன்றது தான் இந்த செமினார்ல நாங்க உங்களுக்கு தெளிவுபடுத்த போறோம். எல்லா இடத்த பாத்தீங்கன்னாலும் இப்ப ஸ்போக்கன் சிங்களா இருக்கட்டும், ஸ்போக்கன் இங்கிலீஷா இருக்கட்டும், எல்லா இடத்தையும் கிராமரை தாண்டி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் படிப்பிப்பாங்க, ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு சொல்லி தருவாங்க, வோக்காப் பிராக்டிசஸ் தருவாங்க. இது எல்லாமே காமனா எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம். அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரல. அதை தாண்டி ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்படிப்பட்ட மைண்ட் செட்டோட இருக்கணும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கணும், உங்களோட லேர்னிங் ஒரு ப்ராப்பரான லேர்னிங்கா இருக்கணும்னா அது எப்படிப்பட்ட ஃப்ரேம் ஒர்க்குள்ள நீங்க ஒர்க் பண்ணணும்ன்றது தான் இந்த செமினார்ல நாங்க சொல்லி தரப்போறோம். ஸோ இந்த செமினார் ஆக்ஸ்போர்ட் கல்லூரியில இணைகிற மாணவர்களுக்கு மட்டுமல்ல, சிங்களம் படிக்கணும் என்று ஆர்வம் இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. அதனால நான் சொல்லித்தர ஒவ்வொரு விஷயமுமே நாங்க எங்களோட 8 வருஷம் கிட்டத்தட்ட எங்களுடைய கல்வி அறிவுகளை தாண்டி எங்கள்கிட்ட பயிற்சி பெற்ற மாணவர்களை தாண்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கொண்டு வந்த விஷயங்கள், எங்களுடைய டீம் ரிசர்ச் பண்ணி செஞ்ச விஷயங்கள், ஒரு லேர்னிங்குக்கு இந்தந்த விதங்கள், இந்தந்த விஷயங்கள் இப்படி இப்படி தேவைன்றதை நாங்க முன்னிட்டு தான் இந்த ப்ரோக்ராமை நாங்க செஞ்சு வரோம். அப்ப இதுல இந்தியன்ல நீங்க கவனத்தில் செலுத்த வேண்டியது, சிங்கள கோர்ஸ் படிக்கும் போது என்னென்ன படிக்கணும்ன்றதை தாண்டி எப்படி படிக்கணும், யார்கிட்ட படிக்கணும், என்ன மைண்ட் செட்ல படிக்கணும், எப்படிப்பட்ட வேலைகள் செய்யணும்ன்றதுதான் நீங்க முக்கியமா கவனத்துல எடுக்க வேண்டும். சோ இதைத்தான் நாங்க இந்த இதுல பார்க்க போற முதலாவது விஷயமா இருக்கு. இப்ப இன்னைக்கு நாங்க போக்கஸ் பண்ண போற 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று எங்களோட மைண்ட் செட். ஸோ நாங்க ஒரு விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது, இப்ப நான் லேர்னிங்ல சிங்களம் படிக்கணும், 2ஆம் மொழியான சிங்களத்தினுடைய தேவையை பற்றி நான் நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதுல தேவை என்னன்றது தெரிஞ்சாக்கள் தான். அந்த மொழி இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களுடைய வேலைகளை பூர்த்தி செய்யறதுக்கு எங்களுக்கு எந்தவித வழியுமே இல்லை. அந்த நிறைய தேவைகள், நிறைய என்ன சொல்றது, நாங்க எங்களுடைய வாழ்க்கையில பெற்ற அனுபவங்களின் அடிப்படையில இப்ப சிங்களத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வரல. இப்ப நான் சொல்ல வர்றது ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல உங்களுக்கு முக்கியமா தேவைப்படுற 3 விஷயங்களை இந்தியன் நாள்ல நான் பேச போறேன். முதலாவது எங்களோட மைண்ட் செட்டா இருக்கணும். ரெண்டாவது ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நாங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும் போது எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு இருக்கணும், ரைட்? நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனா எல்லா எதிர்பார்ப்புமே ரியலிஸ்டிக்கா இருக்குன்றதான் பிரச்சனை. அது எல்லாமே பிராக்டிக்கலா நாங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த விதத்தை அது உள்ளடக்கினதா தான் இருக்குன்றது நாங்க கட்டாயமா கவனத்துல கொள்ளணும். மூன்றாவது, இந்த ட்ரெடிஷனல் அப்ரோச்சஸ் பற்றி நாங்க சில விஷயங்கள் பார்க்க போறோம். இப்ப என்னதான் மாடர்ன் லேர்னிங் இருந்தாலும் இன்றைய காலகட்டங்கள்ல ட்ரெடிஷனல் லேர்னிங்ஸும் இருக்கு, மெத்தட்ஸ் யூஸ் பண்ண விதங்கள் இருக்கு. அப்ப இதெல்லாமே ஒன்று கொண்டு சில இடங்கள்ல நாங்க புரிந்து கொள்றதை வச்சுதான் அதுங்களுக்கு சரியா பிள்ளையான்றது நாங்க தீர்மானிக்கிறதா இருக்கு. அப்ப இதைத்தான் இந்த விஷயங்களை நாங்க இந்த 3 விஷயங்களையும் இந்த செமினார்ல நாங்க பார்க்க போறோம். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்க எங்களோட ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ண போற லேர்னிங்ல இருக்கிற விஷயங்களையும் நாங்க உங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கு. இப்ப முதலாவது, டாக்கிங் அபவுட் த மைண்ட் செட். மைண்ட் செட்டை பற்றி பேசும்போது நீங்க எந்த வேலை செய்யலா இருக்கலாம். நீங்க இங்கிலீஷ் படிக்கிறதா இருக்கலாம், சிங்களம் படிக்கிறதா இருக்கலாம், அல்லது ஜாப்பனீஸ் படிக்கிறதா இருக்கலாம், கொரியன் லாங்குவேஜ் படிக்கிறதா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு புது வேலைக்கு அப்ளை பண்றதா இருக்கலாம், நீங்க ஒரு புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம். என்ன ப்ரோக்ராம் செஞ்சாலும், எந்த வேலை செஞ்சாலும்
நீங்க முதல்ல உங்களோட மைண்ட் செட் என்னத்தை எதிர்பார்க்குது, உங்களோட மைண்ட் செட்டை நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்றது தான் நீங்க முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம். ரைட். அப்ப முதல்ல நாங்க உங்களுக்கு சொல்லி தரது, உங்களுக்கு சிங்களம் தேவைன்றதை தாண்டி அந்த சிங்களம் நீங்க டெவலப் பண்றதுக்கு அந்த ப்ரோக்ராம் நீங்க சரியான முறையில ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் ஒரு மேனர்ல நீங்க போறதுக்கு கட்டாயமா இந்த மைண்ட் செட்ன்றது முக்கியம். இது நிறைய பேர்கிட்ட இல்லாத விஷயம். இப்ப எல்லாரும் என்னென்ன கோர்சஸ் நடந்தாலும், சிங்கள கோர்சஸ் நடந்தாலும் என்ன சொல்றது, அந்த ப்ரோக்ராமை பற்றி பாக்குறது, யாரு படிப்பிக்கிறான்னு கேட்கறது, காசு கட்டுறது, கிளாஸுக்கு சேர்றது, கிளாஸ்ல டீச்சர் தர வேலையில செய்யறது, கடைசியில என்ன நடக்க போகுது, சிங்களம் பேசுறதுக்கு எந்த முயற்சியுமே எந்த வழியுமே இல்ல. அப்ப நீங்க முதலாவது லாங்குவேஜ் லேர்னிங்ல உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் என்னது, அந்த கோலை நீங்க செட் பண்ண வேண்டியதா இருக்கு. ரைட். அப்ப உங்களுடைய முதலாவது கேள்வி நீங்க கேட்க வேண்டியது, இந்த கோலை நான் அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்களை நான் சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன். அப்ப சாக்ரிஃபைஸ் பண்ணன்றது என்னன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயங்களை. இப்ப லாங்குவேஜ் லேர்னிங்க்கும் சாக்ரிஃபைஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் இங்கிலீஷ் சிங்களம் தானே படிக்க போறேன், அதுக்கும் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு. எஸ். இப்ப நீங்க உதாரணமா எங்களுடைய ப்ரோக்ராமுக்கு ஜாயின் பண்ணிட்டு வைங்க. அப்ப இது கிழமையில 3 நாள் நடக்க போற இந்த ப்ரோக்ராம்ல 8 மணில இருந்து 10 மணி மட்டும் இந்த கிளாஸஸ் நடக்க போகுது. ரைட். நீங்க மார்னிங் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு வாரீங்க, ஈவினிங் சிலாக்கள் வீட்டு வந்து சரி 6 மணி 7 சில நேரம் 8 மணிக்கு வீட்டு வேலை வாராக்களும் இருப்பீங்க. உங்களுக்கு நிச்சயமா சிங்களம் தேவைப்படுற ஒரு விஷயமா இருந்தாலும் 7:30க்கு வேலை விட்டு வந்து உடம்பு டயர்டோட வீட்டு வேலைகளை பார்த்து மற்ற வேலைகளை பார்த்து கிளாஸுக்கு ஜாயின் பண்றது, அல்லது வேலை விட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறது, பார்ட்டிஸ் போறது, அந்த டைம்ல டெலிடிராமா பாக்குறது, படம் பாக்குறது, இப்படியான நிறைய விஷயங்கள் நீங்க அந்த காலத்துல செஞ்சு கொண்டிருப்பீங்க. அப்ப இந்த லாங்குவேஜ் லேர்னிங் ப்ராசஸ்ல நீங்க இந்த டார்கெட்டை உங்களுக்குரிய இந்த ஷார்ட் டேர்ம் கோலை நீங்க ரீச் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க. ஏன் வித்தவுட் சாக்ரிஃபைசிங், நீங்க சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணாம உங்களை என்ன சொல்றது, நீங்க அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு எந்தவித வாய்ப்புகளுமே இருக்காது. இது நான் சொல்ல வேண்டியது இல்லை, நீங்க அறிஞ்ச விஷயம். அப்ப முதல்ல நீங்க உங்களோட மைண்ட்ல நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, நான் ஓகே இந்த சிங்கள ப்ரோக்ராம் படிக்க போறேன், சிங்களம் பேசணும். அப்ப அதுக்கு நான் முதல்ல என்னென்ன விஷயங்களை நான் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இந்த சாக்ரிஃபைஸ் பண்ற விஷயங்கள் என் லைஃப்ல நான் இந்த சிங்களத்தை பேசுறதுக்கு படிக்கிறதுக்கு அந்த ஸ்பெண்ட் பண்ண போற காலம், நாங்க 2 மாசம் 3 மாசம் 6 மந்த் 7 மந்த் 8 மந்த் காலங்களை நாங்க வேஸ்ட் பண்ணிக்கொண்டே போறோம். சிலதை யூஸ் பண்றோம், சிலதை வேஸ்ட் பண்றோம். பட் இந்த 2 மாசமும் எனக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மந்தா இருக்க போதா, இல்ல வளமையை போல நான் 2 மாசம் திரும்ப வேஸ்ட் பண்ண போறேன்னா, அல்ல திரும்ப 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 இந்த சிங்களம் படிக்கணும்ன்றதுக்காக இந்த காலத்தை நான் என்ன செய்ய போறேன், நான் காலத்தை அப்படியே செலவழிச்சு கொண்டே இருக்க போறேன்றதா. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணி உங்களோட மைண்ட் செட் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் என்றதை நீங்க கட்டாயமா ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டும். அப்ப இந்த மைண்ட் செட் இல்லாம உங்களால எந்தவித வேலையுமே உங்களால செய்ய முடியாது. அப்ப முதல்ல இந்த மைண்ட் செட் நீங்க என்னத்தை செய்ய போறீங்கன்றது இருக்க வேண்டும். ரெண்டாவது, இப்ப லாங்குவேஜ் லேர்னிங்ல இப்ப நீங்க செய்யறது செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங்னு சொல்லுவோம். இப்ப செகண்ட் லாங்குவேஜ் இரண்டாம் மொழி சிங்களம். சிங்களத்தை எப்படி படிக்க போறீங்க, இரண்டாம் மொழியாக நீங்க படிக்க போறீங்க. அப்ப லேர்னிங்ல உங்களுக்கு எது உங்களோட சக்சஸ டிசைட் பண்ண போகுதுண்டா, நீங்க இந்த லாங்குவேஜை படிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யறதுக்கு தயாரா இருக்கீங்க என்றதுதான் இந்த லேர்னிங்ல உங்களுக்கு சக்சஸ கொடுக்க போகுது. அல்லது நீங்க நினைக்கிற அந்த விசிபிள் அந்த கோலை உங்களுக்கு காட்டுற விஷயம் நீங்க எந்த அளவுக்கு தயாரா இருக்கீங்கன்றத அந்த முடிவு தான் இதுல சக்சஸா உங்களுக்கு மாறப்போகுது. ரைட். இப்ப சிங்களம் படிக்கணும்ன்றது இப்ப நம்மட நாட்டை பொறுத்த வரைக்கும் மெட்ட மொழிகளை போல நாங்க அடிஷனல் நாலேஜுக்காக அல்லது அடிஷனல் குவாலிஃபிகேஷனுக்காக படிக்கிற விஷயம் இல்ல. எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப உங்களுக்கு தெரியும், தமிழ் எப்படி 2ஆம் மொழியாக மெட்டாக்களுக்கு இருக்கோ, சிங்களாக்களுக்கு இருக்கோ, சிங்களம் 2ஆம் மொழியாக நமக்கு இருக்கு. அப்ப நாங்க எங்களோட வேலைகளை பூர்த்தி செய்யறதுக்கு, அல்லது உங்களோட ஸ்டடீஸுக்கு, அல்லது உங்களோட பிசினஸ என்ன சொல்றது, பிசினஸ் சம்பந்தமான அந்த சர்க்கிளை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு இந்த சிங்களம் உங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் பண்ணப்பட்ட போராக்கள் இருப்பீங்க, அல்லது சிங்கள ஊர்ல போய் வேலை செய்யற ஆட்கள் இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றதை விட நிறைய விஷயங்களை நீங்க
பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்ப லாங்குவேஜ் லேர்னிங்ல இந்த சிங்களம்ன்றது வந்து நீங்க ஒரு ஆடம்பரத்துக்கு படிக்கிற விஷயம் இல்ல. எங்களோட நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தேவைகளுக்காகவும் எங்களுடைய கல்விக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில நாங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியில வெற்றிக்காகவும் செய்யற ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. அப்ப இந்த மைண்ட் செட் வந்து எப்பயுமே உங்களோட பிரெயின்ல ஓடிக்கொண்டே இருக்கணும். முதலாவது என்னத்தை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க, இந்த லேர்னிங்ல என்ன விஷயம் உங்களை உண்மையாவே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண போகுதுன்றதை வந்து நீங்க ஞாபகத்துல உங்களோட மைண்ட்ல வச்சிருக்கிறது போல, ரெண்டாவது விஷயம் வந்து இந்த சிங்களம் படிக்கிறது வந்து உங்களை பொஷா காட்டுறதுக்கோ இல்ல இது வந்து எனக்கு சிங்களம் தெரியுமென்று நாங்க ஆடம்பரமா சொல்றதுக்கோ இல்ல. என்னுடைய நாளாந்த வாழ்க்கையில இந்த வேலை இருக்கு, எனக்கு அது சரியா பூர்த்தி செய்யணுமா, எனக்கு இந்த மொழி தேவைப்படுது. என்னுடைய கல்விக்கு இந்த தேவையா, என்னுடைய என்னுடைய நண்பர்களை பற்றி, என்னுடைய சக வேலை சீராக்களை பற்றி நான் அந்த அந்த மொழி அறிவை பெற்றுக் கொள்றதால வந்து என்னுடைய வேலையை இலகுவாக்குது, என்னுடைய படிப்பை இலகுவாக்குது. அப்ப இது எங்களுக்கு ஒரு தேவைப்படுற விஷயமா இருக்கு. அப்ப இது ரெண்டும் உங்களோட மைண்ட் செட்ல முக்கியமா இருக்கிற விஷயம். இப்ப நம்ம என்னதான் சிங்களம் படிக்கிறதுக்கு யோசிச்சாலும் எனக்கு இருக்கிற வேலை பளு ஒரு காரணம் இருக்கு. நம்ம என்னத்தையும் சொல்லி வரோம்டா, எனக்கு சரியான வேலை, ரைட், 6 நாள் 7 நாள் ஒர்க் பண்ணிட்டு வந்து இரவேல சில நேரங்கள்ல நைட் ஷிஃப்ட் வேலை பண்ண வேண்டியதா இருக்கு. வீட்டை புள்ள குட்டிகளை பார்க்க வேண்டிய வேலையா இருக்கு. இப்படி நிறைய விஷயங்களை நாங்க சொல்லி கொண்டு வரோம். நான் ஒரு விஷயத்தை என் லைஃப்ல சக்சஸா எடுக்கணும்டா, இந்த விஷயம் எனக்கு இந்த கோல் இருக்கு, இதை நான் ரீச் பண்ணி தீரணும்டா, நாங்க தான் எங்களோட லைஃப்ல சில விஷயங்களை தீர்மானங்களை எடுக்க வேண்டி வரும். அப்ப இந்த தீர்மானங்கள் எடுக்கும் போது இந்த மைண்ட் செட்ல இந்த வார 2 விஷயங்கள் நான் சொன்ன இந்த 2 விஷயங்களும் நிச்சயமா நீங்க கட்டாயமா ஆலோசனைக்கு கொண்டு வர வேண்டிய விஷயம், நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்களா இருக்கு. சரிதானே? இப்ப இதுல நீங்க கட்டாயமா உங்களோட ஞாபகத்துல உங்களோட மைண்ட் செட்ல வச்சுக்கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயங்களா இருக்கு. மூன்றாவது, நீங்க இந்த சிங்களத்துல ஃப்ளூவண்டா வர்றதுக்குன்னு சொல்றது வந்து சரளமா பேசுறதுக்கு. ஃப்ளூவன்சி என்று சொல்றது சரளமா பேசுறது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஃப்ளூவன்சி என்று வந்து பொஷா பேசுறது அல்லது ஃபாஸ்டா பேசுறது, டக்கு 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 டக்குன்னு பேசிட்டு போறது, அதான் ஃப்ளூவன்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அல்ல. ஃப்ளூவன்சி என்று சொல்றது உங்களுக்கு அப்படியான மைண்ட் செட் அல்லது ஃப்ளூவன்சி என்றா என்னன்னு தெரியும் உங்களுக்கு அப்படியான மைண்ட் செட் இருக்குமெண்டா, நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஃப்ளூவன்சி என்று சொல்றது என்னண்டா, உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களோட தேவையை நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு சரியான வார்த்தைகளை பாவிக்கிறது தான் இந்த ஃப்ளூவன்சி. ரைட், ஃபாஸ்டா பேசுறதோ அல்லது வந்து விட்டு விட்டு பேசுறதோ லைக் பஷா பேசுறதோ அதுக்கு பேர் ஃப்ளூவன்சி இல்ல. தேவையான இடத்துல உங்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நீங்க சரியா உபயோகிக்கிற வார்த்தைகள், சரியா தொடக்கிற தொடர்கள், அந்த சென்டென்சஸ் ஃப்ரேசஸ் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ப்ராப்பரா வரதான் இதை நாங்க ஃப்ளூவன்சி என்று சொல்லுவோம். அப்ப மூன்றாவது மைண்ட் செட் என்ன கொண்டு வர போறீங்கடா, இந்த ஃப்ளூவன்சியை நான் எடுக்கிறதுக்கு அந்த டைமா இருக்கலாம், நான் செலவழிக்கிற என்ன சொல்றது பணமா இருக்கலாம், நான் அதுக்காக போடுற முயற்சிகளா இருக்கலாம், டைமா இருக்கலாம், மணியா இருக்கலாம், நான் அதுக்கு போடுற முயற்சிகளா இருக்கலாம். இது எந்த அளவுக்கு நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், எந்த அளவுக்கு நான் இதை வந்து உள்வாங்கறதுக்கு, இந்த லேர்னிங்ல வந்து நான் வெற்றியா வாரத்துக்கு எந்த அளவுக்கு நான் அதெல்லாம் போட போறேன்ன்றதுதான் உங்களோட மூன்றாவது மைண்ட் செட்ல நீங்க சரியான விஷயங்களாக நீங்க இருக்க வேண்டும். ரைட். அப்ப முதலாவது வந்து உங்களுடைய நீட்ஸ் என்னன்னு தெரிஞ்சாலும் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண முடியலாட்டி அல்லது அதை இந்த வேலைகளை செய்யறதுக்கு நீங்க தயாரா இல்லாட்டி அல்லது நீங்க எந்த அளவுக்கு இந்த இந்த முயற்சிகளா இருக்கிற நான் சொன்ன இந்த முயற்சி, உங்களோட பணம், உங்களோட நேரம், இந்த 3 விஷயத்தையும் நீங்க இதை வந்து போடுறதுக்கு ரைட் இன்வெஸ்ட் பண்ணா தான் அதுக்குரிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த 3 விஷயங்களையும் நீங்க உள்வாங்குறதுக்கு இந்த இது இது எல்லாத்துக்குமே நீங்க ரெடியா இல்லாட்டி உங்களால இங்க மட்டும் இல்ல, எத்தனை இங்கிலீஷ் கோர்சஸ் செஞ்சாலும் நீங்க சாகும் வரைக்கும் உங்களால இங்கிலீஷ் கோர்சஸ் செஞ்சாலும் இது வந்து உங்களுக்கு சக்சஸா வராது. ரைட். அப்ப சிலாக்கள் நினைப்பீங்க, நாங்க என்னடா அப்ப எங்களுக்கு சிங்களம் படிக்கவே இயலாதா அல்லது எங்களுக்கு சிங்களம் பேசவே இயலாதாண்டு. அப்படி உங்களை நாங்க வந்து என்ன சொல்றது, உங்களை ஒரு பயம் சிங்களம் படிக்கிறது சரியான கஷ்டம், அப்பா வாய்ப்புலயே பூராது அப்படி என்றெல்லாம் நான் சொல்ல வரல. நீங்க சிங்களம் படிக்கிறதுக்கு 2 மாசத்தை ஸ்பெண்ட் பண்ண போறீங்கடா, உங்களோட நேரத்தை நீங்க அதை கலெக்ட் பண்ணீங்களா, உங்களோட முயற்சியை நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்கடா, இப்ப நீங்க ப்ராப்பரான ஐடியாவோட நீங்க போகணும்ன்றதை நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். ரைட். அப்ப நீங்க உங்களோட ஓட்டத்துல எக்ஸ்ட்ரா மைல் போகணும் அல்லது நீங்க என்ன சொல்ல வேண்டியது, உங்களோட லைஃப்ல நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை போகணும்டா, நீங்க செய்யற வேலை என்னன்றது உங்களுக்கு 100க்கு 100 வீதம் உங்களுக்கு தெளிவா இருக்கணும்.
அப்ப அந்த தெளிவு இல்லாட்டி என்ன நடக்கும்னா சில நேரங்கள்ல நம்மளே பார்த்திருக்கோம். இப்ப தெளிவு இல்லாம எத்தனையோ வேலைகளை செஞ்சிருப்போம். செஞ்சு முடிச்சவரை நாங்க யோசிக்கிறோம் இல்லையா, சரி இந்த வேலையை நான் வந்து இப்படி பிளான் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கு, அநியாயம் நான் அந்த 3 மாசம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், லைக் எனக்கு இது ஏழையாவது தெரிஞ்சிருந்திருந்தா அப்ப இருந்து என்ன செஞ்சுட்டு வந்திருப்போம்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்றோம், நிறைய பேர் நிறைய இடங்கள்ல நாங்க அனுபவப்பட்டு, இப்ப நான் கூட நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். சரி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்குமெண்டா நான் அப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். அல்லது வந்து இந்த வேலைக்கு இப்படித்தான் இருக்குமென்று நான் ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் ஒன்று போட்டிருந்தேன்டா இன்னைக்கு நான் நினைச்ச இடத்துக்கு வந்திருப்பேன். இப்படி நாங்க வந்து திரும்ப என்ன சொல்றது வந்து இப்ப உங்களுக்கு தருவாங்க, இப்ப தமிழ்ல சொல்லுவாங்க வெள்ளம் வாரத்துக்கு முன்னாடி அணை கட்டணும். ஏன் வெள்ளம் வாரத்துக்கு முன்னாடி அணை கட்டணும்? இப்ப வெள்ளம் வாரத்துக்கு வந்த பிறகு என்ன நடக்க போகுது? சேதங்கள் கூட. அப்ப அந்த சேதங்கள்ல என்ன நடக்கும்? நாங்க செலவழிக்க போற பணமா இருக்கலாம், நாங்க நேரமா இருக்கலாம், உயிரிழப்புகளா இருக்கலாம், நிறைய விஷயங்களை நாங்க ஃபேஸ் பண்ண போறோம். இப்ப அதுக்கு முதலே வந்து வெள்ளம் வந்தா இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு நாங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி அந்த அணையை வந்து அந்த சொல்ல அந்த டேமை வந்து நாங்க ப்ராப்பரா கட்டிட்டோம்டா, இப்ப வெள்ளம் வரக்குள்ள நீரை தேக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வான்கதவை ரிலீஸ் பண்ணி போறதுன்னு வந்து இப்ப இது நான் உங்களுக்கு சொல்ற விஷயங்கள் என்னடா இவன் இப்படி சொல்றானே யோசிப்பீங்க. ஆனா இதுல உள்ள அர்த்தத்தை வடிவா யோசிச்சு பாருங்க. நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போறேன், கிளம்பல ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போறேன், ரைட், ஐடென்டி கார்டு ஆஃபீஸுக்கு போறேன், அல்லது வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு போறேன், பீரோக்கு போறேன். ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்கு அவங்க சிங்களத்துல சொல்றாங்க உங்களுக்கு விளங்குதே இல்லை, அல்லது நீங்க உங்களுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தேவை எடுத்து நீங்க போறீங்க, அங்க வந்து செய்ய அதை உங்களுக்கு ப்ராப்பரா செஞ்சு முடிக்கிறதுக்கு யாருமே இல்லை. உங்களுக்கு அந்த தமிழ் பேசுற ஒரு ஆள சரி அவடத்துக்கிட்ட ஹெல்ப் ஒன்று கிடைக்கலாட்டி நம்ம எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருப்போம், ஸ்ட்ரகிள் பண்ணோம்ன்றதை யோசிச்சு பாருங்க. அப்ப இதுல முக்கியத்துவம் நம்ம தெரிஞ்சிருக்கிற நம்ம இதை நாங்க ப்ராப்பரான முறையில பிளான் பண்ணணும். ரைட், ரைட், எதையுமே பிளான் பண்ணாம செய்யலாம். பிளானிங்ல வந்து நீங்க செய்ய வேண்டியது என்னது? முதலாவது மைண்ட் செட், ஃபர்ஸ்ட் மைண்ட் செட். ரெண்டாவது என்னது? முதலாவது மைண்ட் செட் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? நான் இதுக்கு என்னத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண போறேன். ரெண்டாவது மைண்ட் செட் நாங்க பார்த்தோம், ரைட். அப்ப ரெண்டாவது மைண்ட் செட்ல வந்து நான் எல்லாத்தையுமே வந்து இந்த ப்ரோக்ராம்ல லேர்னிங் சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள் எனக்கு செய்யற இருக்கோ அவ்வளோத்தையும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். மூன்றாவது என்ன பார்த்தேன்னா, ஓகே இப்ப நான் வந்து இதுக்கு போடுற ரெண்டு டைமா இருக்கலாம், என்னுடைய பணமா இருக்கலாம், நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் வந்து அது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து எனக்கு ஒரு ஒரு ப்ராஃபிட்டை கொண்டு வர போகுது, அல்லது வந்து எனக்கு ஒரு அது லாஸ்ட்டை கொண்டு வரப்போகுது, இல்லை அது வந்து நான் இது வந்து எனக்கு இந்த அளவுக்கு தான் வரப்போகுதுன்றது நான் டிசைட் பண்ணேன்டா, இந்த 3 விஷயங்கள் எங்களுக்கு மிக 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 முக்கியமான விஷயமா இருக்கு. இதை நாங்க கருத்துல கொள்ள வேண்டும். அடுத்தது இதுல நான் சொன்ன இப்ப முதலாவது மைண்ட் செட்டை பத்தி பேசிட்டேன். இப்ப ரெண்டாவது என்னன்னு பார்க்க போறோம்டா, நாங்க வந்து இப்ப லேர்னிங்ல எல்லாரும் விடுற புல என்ன, இப்ப நானும் தான் ஒரு டைம்ல பார்த்துட்டு இருந்தேன் இந்த டிகிரி ப்ரோக்ராம் செய்யறதுக்கு இருக்கலாம், அல்லது நாங்க லேர்னிங் மட்டும் இல்லை என்ன வேலை எங்களுக்கு கிடைக்கணும்டா, நம்ம எப்பயுமே இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் தேடுறாங்க. மேகி 2 மினிட்ஸ் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், என்ன 2 நிமிஷத்துல தண்ணி ஊத்தியாச்சு, கலக்கியாச்சு, நூடுல்ஸ் ரெடி. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, ஓகே நான் சிங்கள கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிட்டு 2 மாசத்துல சிங்களம் பேசணும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல அப்படி போடுவாங்க, ரைட், நிறைய கிளாஸஸ் பாத்தீங்கன்னா 10 நாள்ல சிங்களம் பேசலாம், ரைட், 1 மாசத்துல சிங்களத்துல பேசலாம், 2 மாசத்துல பேசலாம். நமக்கு தெரியும் அது பொய் என்று எங்களோட உள் மனசுக்கு சொன்னாலும் நாங்க அதை நம்பி சில நேரங்கள்ல சில இடங்கள்ல ஏமாந்து போய்கொண்டுதான் இருக்கோம். ரைட். அப்ப லாங்குவேஜ் லேர்னிங்ல நீங்க ஒன்று ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, இது லேர்னிங் ப்ராசஸ். இங்க நம்ம இன்னும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நாங்க அந்த கிளாஸஸுக்கு வாரது. ரைட், நான் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிட்டேன், நம்ம அந்த ஒரு கிழமை கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த வார்த்தைகள் பேச போறேன், இப்படி ஸ்பீச் ரெடி ஆக போறேன், அங்க போய் போறேன், இது செய்ய போறேன், அவனோட பேச போறேன், 2 மாசம் கிளாஸ் முடிஞ்ச பிறகு சிங்களத்தில் இருக்கிற எல்லா வார்த்தையிலும் எனக்கு பேசலும், வேலைக்கு போயிலும், இன்டர்வியூ அட்டன் பண்ணியலும், சகலத்தையும் செய்யலாம்ன்ற அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனோட நாங்க வாரோம். இது என்ன செய்ய போகுதுண்டா, இது உங்களுக்கு பாக்குறதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ற போலதான் இருக்கு, பாக்குறதுக்கு இது உங்களை மோட்டிவேட் பண்ற போலதான் இருக்கு. ஆனா இதுதான் உங்களுக்கு கடைசியில ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனையும் டிசப்பாயின்மெண்ட்டையும் கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கு. இப்ப லேர்னிங்ல நாங்க உண்மையாவே, இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்க ஒரு புள்ள சின்ன குட்டி ஒன்று பிறந்து ஒரு பாபா ஒன்று பிறந்து தவழ்ற காலத்துல இருந்து ஒரு மொழியை பேசுறதுக்கு நம்ம எல்லாருமே குழந்தை பிள்ளைகளோட இருந்தாக்கள், நம்மளும் குழந்தை இறந்து வந்தாக்கள், நம்மளோட சொந்த தாய்மொழியான தமிழ் பேசுறதுக்கே கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு புள்ள வந்து ப்ராப்பரா ஒரு வார்த்தை சொல்லி ஆரம்பிக்குது. இப்ப நம்ம சின்ன பிள்ளைகள் இல்ல, ஆனாலும் பார்த்தோம்டா
6 மாசம் 7 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் அந்த பிள்ளையோட வளர்ச்சி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி காலங்கள் மாறிக்கொண்டே போகும். அப்ப இன்றைக்கு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிட்டு நாளைக்கு சொல்லுவாங்க ஓவர் நைட்ல ஒபாமா ஆயலாண்டு. அது உங்களுக்கு தெரியும் அந்த என்ன அர்த்தம்? ஒபாமா அப்படி பிரசிடென்டா வந்தன்ற நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓவர் நைட்ல ஒபாமா ஆயலாம். அப்ப என்ன சொல்ல வரேன்டா 10 நாள்ல சிங்களம் பேச இயலாது, 1 மாசத்துல சிங்களம் பேசலாம். என்ன பேசலாம்? டீச்சர் சொல்லி தர விஷயத்த நீங்க பாடமாக்கி சொல்லுவீங்க. அல்லது அந்தந்த டீச்சர் தர ஸ்பீச் அந்த டீச்சர்ஸ் அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு போயிருவீங்க. அது செய்யலாம். அது லாங்குவேஜ் இல்ல. அது நீங்க அந்த தமிழ் படிக்கிற தமிழும் இல்ல. நீங்க கணிதம் படிக்கிற மாதிரி, விஞ்ஞானம் படிக்கிற மாதிரி, வரலாறு படிக்கிற மாதிரி பாடமாக்கிட்டு செய்யற விஷயம் இல்ல. நீங்க இன்னைக்கு படிக்கிற விஷயத்த நாளைக்கு உங்களோட லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணணும். அப்ப அது இட் டேக்ஸ் டைம். இப்ப டைம் எடுக்கும்னா இப்ப 3-4 வருஷம் போக போறது இல்ல. நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த லாங்குவேஜ்ல நீங்க படிச்சு முடிக்கும் வரைக்கும் எடுக்கிற காலம் நீங்க அதுக்கு கொடுக்கிற ப்ரையாரிட்டியை பொறுத்து இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த லாங்குவேஜ்ல நீங்க கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்க போகுது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இது இது பாருங்க, உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு பொட்டில் இருக்கு. அந்த பொட்டில நாங்க தண்ணி ஊத்துறோம், ரைட்? இந்த பொட்டில தண்ணி ஊத்தும் போது அந்த பொட்டில பாருங்க, அந்த தண்ணி இருக்கிற பகுதி பெருசா இருக்கும். அந்த மூடி பாத்தீங்கன்னா, பொட்டில்ற மூடி தண்ணி போற பகுதியை பார்த்தோம்னா அது நமக்கு என்ன செய்யும்டா, ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு தண்ணி ஊத்தேலு. ஏன்? இப்ப அந்த பொத்தல்ற அளவுக்கே நாங்க தண்ணி ஊத்தலாம் தானே? அப்படி இல்லை. அது போலதான் எங்களோட பிரெயின் கெப்பாசிட்டியும் நாங்க உள்வாங்கிக் கொள்ற எங்களோட பிரெயின் ஸ்டோர் பண்ற விதங்கள் கூட இருந்தாலும், ரைட், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் எங்களோட பிரெயின் சில விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளும். இதான் நாங்க பொட்டில் நெக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். நீங்க எவ்வளவுதான் தண்ணியை ஊத்தினாலும் அந்த சின்ன சின்ன துண்டா போற அந்த பொட்டில் அந்த என்ன சொல்ற அந்த முதல் பகுதியில தான் அந்த தண்டு பகுதியில இருந்து வெளியே உள்ளுக்குள்ள போற அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் எடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமா பொட்டில் ஃபில் ஆகிக்கொண்டே வரும். அப்ப லாங்குவேஜ் லேர்னிங்லயும் இது இம்பார்ட்டன்டான விஷயம். உங்களுக்கு சின்ன ஒரு உதாரணம் தரேன். நீங்க ஸ்கூலுக்கு போறீங்கன்னு, இப்ப ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல 30 நிமிஷமா இருந்தது, இப்ப 40 நிமிஷமா இருக்கு. ஒரு பாடம் எவ்வளவு? 40 மினிட்ஸ். இப்ப இப்ப தமிழ் பீரியட ரெண்டா செய்யறாலும் 40 மினிட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்? எங்களோட பிரெயின் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இந்தந்த விஷயங்களை தான் அதை கேப்சர் பண்ணும், அதை அப்சர்வ் பண்ணும்ன்றது எங்களோட பிரெயின் ஒர்க். நம்ம அதுக்கு மேல திணிக்க இயலாது. எங்களோட வயிற்றுக்குள்ள இடம் இருக்கிற அளவுக்கு தான் நாங்க சாப்பிடல. திணிச்சா என்ன நடக்கும்? ஒன்று வொமிட் பண்ணுவோம், அல்லது ஓபாமா வரும், அல்லது வேறு வேறு நோய்களை கொண்டு வரும். அதே போல என்ன செய்வீங்க, நீங்க தண்ணிய எவ்வளவுதான் நீங்க அந்த பொத்துல ஊத்தினாலும் ஒன்று அந்த போற அளவுக்கு தான் போகும், அல்லது மெட்டெல்லா தண்ணியும் என்னது சிதறி போகுது. மெட்டெல்லா தண்ணியும் என்ன நடக்க போது? சிதறி போகுது. அப்ப லாங்குவேஜ்ல நீங்க ஒன்றை ஞாபகத்துல நீங்க வச்சுக்கொள்ளுங்க, நீங்க தண்ணி ஊத்துற அளவு குறைவா இருந்தாலும் உள்வாங்கி எடுக்கிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். அப்ப அந்த நேரத்தை நீங்க கட்டாயமா ஞாபகத்துல வச்சுதான் செய்யணும், ரைட்? அப்ப ஒரு பேபியை பிறக்கிறதுக்கே 9 மாசம் எடுக்கிறது, ரைட்? ஒரு பேபி பிறக்கிறதுக்கு 9ல இருந்து 10 மாசத்துக்குள்ள எங்களுக்கு வருது. அப்ப எல்லாத்துக்கும் இயற்கை ஒரு காலத்தை வச்சிருக்கு. நாங்க அதை மீற இயலாது. இயற்கையினுடைய நிகதி எங்களுக்கு மீற முடியாது. நீங்க எவ்வளவுதான் எஃபர்ட் போட்டாலும், எவ்வளவுதான் முக்கி படிச்சாலும், உங்களுடைய அந்த பிரெயின் கெப்பாசிட்டி இவ்வளவுதான்டா அதை எங்களால மாத்த இயலாது. அது உங்களோட பிள்ளை இல்லை, அது எங்கட பிள்ளையும் இல்லை, அது இயற்கையினுடைய நியதி. அப்ப இவ்வளவுதான் நாங்க உள்வாங்கணும்ன்றதை அது இயற்கையாக டிசைட் பண்ணப்பட்டிருக்கு, அதை எங்களால மாத்த இயலாது. இப்ப நீங்க இந்த பொட்டில் நெக் நீர் என்ற ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. தண்ணி எவ்வளவுதான் நீங்க ஃபில் பண்ணாலும் அந்த தண்டு பகுதிக்குள்ளால போய்தான் தண்ணி ஃபில் ஆகுது. அப்ப தண்டு பகுதி எவ்வளவுக்கு ஒடுக்கமா இருக்குன்றத பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப அதுக்கு மேல நீங்க ஊத்துறது எல்லாமே சிந்தி போகுது. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. மூன்றாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் லேர்னிங் வேலிகல் ரிதம். அதாவது பாத்தீங்கன்னா யூ கேன் ஸ்பீட் இட் அப் ஸ்லைட்லி வித் ப்ராப்பர் ஃப்ரேம்வொர்க். என்ன செய்யலாம்? இப்ப லாங்குவேஜ் லேர்னிங்ல இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை செட் பண்ணிட்டீங்க, எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க, எவ்வளவு ஃபோக்கஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ண போறீங்க, அதுக்குரிய ஃப்ரம் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க. அப்ப என்ன செய்யலாம்? ஓகே, நான் படிக்கிறதுல ஒவ்வொரு நாள் இங்கிலீஷ் படிக்கிறதுக்குரிய வேலையில பாக்குறேன், சாரி, அப்ப நான் இங்கிலீஷ் படிக்கிறதுக்குரிய, சிங்களம் படிக்கிறதுக்குரிய, வேற வேற லாங்குவேஜஸ் படிக்கிறதுக்கு வேலையை பார்க்குறேன். அதுக்குரிய ஃப்ரேம் ஒர்க்கை செஞ்சுட்டேன். ஒவ்வொரு நாள் வேர்ட்ஸை படமாக்குறேன், பாட்டு கேட்கிறேன், படம் பார்க்குறேன், டீச்சர் தார ஆக்டிவிட்டியை செய்கிறேன், ரெக்கார்டிங்கை திரும்ப பார்க்குறேன், டீச்சரோட பேசுறேன், டவுட்ஸை கிளியர் பண்றேன், டீச்சர் தார ப்ரெசன்டேஷனை செய்கிறேன், எல்லாம் செய்கிறேன். அப்ப நீங்க அதை உங்களோட லேர்னிங்ல கொஞ்சம் நீங்க குயிக்கா செய்யணும்னு எல்லா வேலையும் செய்றீங்க. ஆனா
இந்த இந்த growth வந்து உங்களுக்கு வாரத்துக்கு ஓவர் நைட்ல வார விஷயம் இல்ல. நீங்க எவ்வளவுதான் ஒரு இந்த கீழே பார்த்திருக்கீங்க, இந்த படம் போட்டிருக்கு பாருங்க, இந்த கீழே ஒரு படம் போட்டிருக்கு, அந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், அது ஐடியா என்னன்றது உங்களுக்கு விளங்கும். இந்த இருக்கு பாருங்க, ரைட். இப்ப இந்த கீழே கீழே கட்டி காட்டிருக்க அந்த பூமரத்தை நம்ம நாட்டுறோம், ஒன்று விதையா நாட்டுவோம் இல்ல சின்ன கண்டா நாட்டுவோம். அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊத்துறோம், ரைட். இப்ப இன்றைக்கு நாட்டு இன்றைக்கு தண்ணி ஊத்திட்டு நாளைக்கு காலையில போய் பார்க்க இயலாது, இந்த பூமரம் வந்துட்டான்னு பார்க்க இயலாது. அல்லது ஒரு பூஞ்செடியை நாட்டிட்டு நம்ம இன்றைக்கு தண்ணி ஊத்துறோம், 2 3 நாளைக்கு தண்ணி ஊத்து இந்த பூவை காணலன்னு பார்க்க இயலாது, ரைட். நீங்க என்ன செய்றீங்கன்னா முதல்ல அந்த பூமரம் வளர்றதுக்குரிய அந்த பூ வளர்றதுக்குரிய சரியான பாத்தை கிரியேட் பண்றீங்க. அதை ப்ராப்பரா வந்து பசலை இட்டு அந்த மண்ணை கொடுத்து சூரிய ஒளியை கொடுத்து அதுக்குரிய நீரை கொடுத்து ப்ராப்பரா அந்த பாத்தை கிரியேட் பண்றீங்க, ரைட். அப்ப நீங்க இந்த ப்ரோக்ராம கம்ப்ளீட் பண்ணக்குள்ள இப்ப 2 மாசத்துல இங்கிலீஷ் சிங்களம் படிக்க இயலாது, 2 மாசத்துல சிங்களம் படிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஓவர் நைட் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே சரளமா ஃப்ளூவெண்டா செய்யலாம்ன்றதை நாங்க எதிர்பார்க்க இயலாது. ஆனா நிச்சயமா நாங்க சொல்றோம், இந்த 2 மாசம் ப்ரோக்ராம நீங்க சிங்களத்துல கம்ப்ளீட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு விசிபிளான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம். விசிபிள் உங்களோட டார்கெட்டை நீங்க வந்து விசிபிளா அச்சீவ் பண்ணிருப்பீங்க. ஓகே, நான் தொடங்கக்குள்ள இந்த நிலையில இருந்தேன், இப்ப எனக்கு சிங்களத்துல பேச முடியுது, சிங்களத்துல அவங்க பேசுறது விளங்குது, எனக்கு சில கேள்விகளுக்கு அட்லீஸ்ட் ஒன் வேர்ட் ஆன்சர் சரி எனக்கு செய்யலும் என்ற சின்ன சின்ன விசிபிளான அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால பார்க்கக்கூடியமா இருக்கும். அது ஷுவர். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வரல ஃப்ளூவெண்டா சிங்களம் இப்ப என்னுடைய நான் இப்ப உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம், ஃப்ளூவன்சியை வந்து 2 மந்த்ஸ்ல 3 மந்த்ஸ்ல எதிர்பார்க்காதீங்க. ஆனா நிச்சயமா 100% ஷுவர் மெஷரபிளான உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை கட்டாயமா பார்க்கலும். அதுக்குரிய அந்த எஃபர்ட்டை நீங்க போட்டீங்கன்னா தட்ஸ் ஃபார் ஷுர். அதை நாங்க உங்களுக்கு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றோம், 100% நாங்க அதை ப்ராமிஸ் பண்றோம். 3வது விஷயம் நான் சொன்னேன் தானே, ட்ரெடிஷனல் அப்ரோச் என்று சொல்றது. இப்ப நான் சொன்ன மாதிரி எந்த இன்ஸ்டிடியூட்ஸ் எடுத்தீங்கன்னாலும் இப்ப எல்லாம் போட்டி தான், காம்படிஷன் தான். அவங்க நல்லா படிப்பேன், நான் 2 ப்ரோக்ராம்ல இருக்கேன், எல்லாம் காம்படிஷன்ல. அப்ப உங்களுக்கு என்ன செய்வாங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான நல்லா படிப்பிக்கிற பெஸ்டான டீச்சர்ஸ் தான் எப்பயுமே கொண்டு வருவாங்க. ஈவன் நீங்க கூட ஒரு சிங்கள கிளாஸ் கொடுக்குற அகாடமி ஓபன் பண்ணாலும் பிள்ளைகளுக்கு நல்லா விளங்குற ஒரு டீச்சரை தான் கொண்டு வர போறீங்க. ஆனா இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை வந்து இந்த லேர்னிங்ல நாங்க கொடுக்கிற அப்ரோச். இப்ப ட்ரெடிஷனல் அப்ரோச் சொல்றது நாங்க இதுவரைக்கும் படிச்ச விஷயங்கள். இப்ப ஸ்கூல்ல சிங்கள கிளாஸுக்கு போயிருந்தீங்கன்னா இப்ப நினைச்சாலும் நமக்கு தலை சுத்தும், ரைட். என்ன தெரியுமா, ஏன் ஸ்கூல்ல வந்து என்ன செய்யற, ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம் ஒர்க்குள்ள 4 சிவத்துக்குள்ள 4 ஓலுக்குள்ள டீச்சர் தர வேலையை மட்டும் செஞ்சுட்டு போறாலும் சிங்களத்துல பேசலாது, வி கேனாட் ஸ்பீக், ரைட். 4 சிவத்துக்குள்ள அந்த வேலையை செய்யலாது, ரைட். அப்ப எப்பயுமே வந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது, லாங்குவேஜ் லேர்னிங்ல வந்து இந்த கிராமரா இருக்கலாம், ஒகாபுலரியா இருக்கலாம், அல்லது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், ஃபொனாலஜியா இருக்கலாம், மோர்ஃபாலஜி என்று சொல்லுவாங்க, இந்த லெக்சிக்கல் பார்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. அப்படியான நிறைய விஷயங்கள் லாங்குவேஜ் லேர்னிங்ல இருக்கு. இது உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு வைக்காது. நீங்க டீச்சர்ஸ், இப்ப நான் பேசுறேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, ஐம் டாக்கிங் வித் யூ, யூ guys are listening to me. இது வந்து passive learning. why? You are just listening to what I say. இப்ப நான் என்ன சொல்றேன்னு நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே ஒழிய அதை வந்து நீங்க என்ன சொல்றது பிராக்டிஸுக்கு கொண்டு வரல. அதான் ட்ரெடிஷனல். இப்ப அங்கதான் நம்ம வந்து என்ன நடக்கும்னா நம்ம லேர்னிங்ல வந்து ஸ்லோ ஆகி கொண்டே வரோம். எத்தனை சிங்கள கிளாஸுக்கு போய் எனக்கு சிங்களம் பேசலன்ற பிரச்சனை தான். ஒன் திங் காய்ஸ், இப்ப ஏன் நாங்க சிங்களம் நல்லா படிப்பிப்போம், எங்கள்ட்ட கிராமர் இருக்கு, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு, இந்த ஹோம்ஒர்க் இருக்கு, இந்த டீச்சர் வந்து சிங்கள ஸ்கூல்ல வந்து ஐஎஸ்ஏஆ இருந்த டீச்சர் நாங்க சொல்லாம இந்த விஷயத்த உங்களுக்கு நாங்க சொல்ற மாட்டா. எங்களை படிக்கிற பிள்ளைகள் நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். லேர்னிங்ல இந்த ஸ்போக்கன் கிளாஸ் நான் சிங்களம் படிக்கலாம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கலாம். லேர்னிங்ல இந்த ஸ்போக்கனை நான் வந்து சரியா கேப்சர் பண்ணி கொள்றதுக்கு எனக்கு என்ன விஷயம் தேவைப்படுது, ஒரு லேர்னரா நான் என்ன செய்யணும், என்னத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதைத்தான் நீங்க உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரணும். இந்த விஷயம் இருந்தா காணும், இந்த விஷயம் இருந்தாலே நீங்க 30% வந்து உங்களோட லாங்குவேஜ்ல சக்சஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அதுக்காகத்தான் நீங்க சொல்ல வர, இப்ப நீங்க ஆக்ஸ்போர்ட்ல சேரணும் இல்ல, இப்ப என்ன சிங்கிள் கிளாஸுக்கு போனாலும் இந்த விஷயங்கள் ப்ராப்பரா இருக்கான்றதை வந்து நீங்க கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். நாங்க உங்களுக்கு வந்து எதையுமே வந்து மறைச்சு செய்ய விரும்பல. பிஹைண்ட் த ஸ்கிரீன் உங்களுக்கு கிளாஸ் அங்க நடக்குன்னு மறைச்சு போய் சொல்ல விரும்பல. எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் தான். இந்தந்த விஷயம் இப்ப நாங்க உங்களுக்கு இதை தெரியப்படுத்துறதுக்கு காரணம், எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்ப எங்களுக்கு தெரிஞ்சாதான் நாங்க உங்களுக்கு செய்யலாம்.
அப்ப நாங்க தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண போல. ஏன்னா இந்த ஐடியா வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும், டீச்சருக்கும் மாணவருக்கும் இடையில ஒரு ப்ராப்பரான ஒரு ரெப்போ நாங்க பில்டப் பண்றோம், ஒரு இன்ட்ராக்ஷனை கொண்டு வரோம். அப்ப இதான் இந்த லேர்னிங்ல உங்களுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ரைட். ஒரு சின்ன ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் காய்ஸ். இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்றதுல 2 பேருக்கு நாங்க இலவசமா இந்த ப்ரோக்ராமை வழங்குறோம். இந்த இலவசமா இந்த ப்ரோக்ராமை வழங்குறதுக்கு ரஃபல் ட்ரா நடக்க போகுது. அதை என்ன செய்ய வேண்டாம், சாட் பாக்ஸ்ல அந்த லிங்க் நான் போடுவேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. கடைசி வரைக்கும் இருக்கிறார்கள் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம்ல நீங்க இணைஞ்சு கொள்ள முடியும். அப்படி இப்ப இன்கேஸ் நீங்க ஒரு வின்னரா வந்துட்டீங்கடா, நான் உங்களோட பேர் கூப்பிடக்குள்ள நீங்க அந்த இதுல இல்லைண்டா, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது. அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் வந்து லிங்க் குரூப்ல ஷேர் பண்ண போறேன். நீங்க கட்டாயமா என்ன செய்யுங்க, உங்களோட பேரையும் உங்களோட டீட்டெயில்ஸையும் அதுல போடுங்க. அது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கு. ரைட். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த லிங்கை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த லிங்க்ல நீங்க போடுற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேர் என்ன, வாட்ஸ்அப் நம்பர் என்ன, அது மட்டும் எங்களுக்கு தந்தா காணும். நாங்க கடைசியில வந்து உங்களுக்கு முன்னுக்கே வந்து நாங்க அந்த ஸ்பின் வீல்ல வந்து உங்களை சூஸ் பண்ணி யார் யார் என்னென்ன வேலை செய்யறாங்கன்றது வந்து யார் யார் வின்னர்ன்றதையும் வந்து நாங்க உங்களுக்கு அந்த ஸ்பாட் அறிவிப்போம். முக்கியமான விஷயம், கடைசியில யார் இருக்கீங்களோ, இப்ப நான் பேர் கூப்பிட்டு யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த வின்னிங் இது கிடைக்கும். அதை தாண்டி இந்த செமினார்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நாங்க இந்த இந்த ப்ரோக்ராமுக்கு ஆஃபர்ஸ் நாங்க வழங்குறோம். அது என்னன்றதையும் நான் உங்களுக்கு கடைசியில சொல்லித்தரேன். ரைட். நான் ஃபர்தரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குமென்னா நீங்க கையை தூக்கி கேட்கலாம், அல்லது சாட் பாக்ஸ்ல போடையிலும் நான் உங்களுக்கு அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் தருவேன். உங்களுக்கு என்ன கொஸ்டினா இருந்தாலும் சாட் பாக்ஸ்ல போடுங்க, நான் உங்களுக்கு அதை ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சரி, இப்ப மெட்டாக்களை குயிக்கா வந்து அந்த சாட் பாக்ஸ்ல போட்ட மாதிரி நீங்க அந்த இதை வந்து செய்யலாம். பாருங்க, திரும்ப நான் உங்களுக்கு அந்த ஃபார்ம் அனுப்புறேன். அந்த ஃபார்மை வந்து நீங்க ஃபில் பண்ணி கொள்ளுங்க. there you go. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கீங்கன்றது வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது, பட் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போதைக்கு கிட்டத்தட்ட ரைட். கம் ஆன் காய்ஸ், ஃபில் பண்ணிக்கொண்டே போறீங்க. இப்போதைக்கு ஒரு 50 பேருக்கு மேல ஃபில் பண்ணிட்டீங்க. கிரேட். ரைட். இப்ப நாங்க இதை கண்டினியூ பண்ண போறோம். ரைட். ஸோ வை ட்ரெடிஷனல் மெத்தட் ஃபெயில்? இப்போ ஏன் வந்து இந்த ட்ரெடிஷனல் மெத்தட் ஃபெயில்னு பார்த்தோம்னா, இப்போ முதலாவது பார்த்தோம்னா அங்கே மதர் டங். இப்போ நாங்கள் வந்து மதர் டங் பேசுறதுக்கும் இங்கே லாங்குவேஜை படிக்கிறதுக்கு, இப்போ நீங்கள் ஸ்கூலில் போய் வந்து தமிழை படித்ததுக்கும் ஸ்கூலில் போய் இங்கிலீஷ் படித்ததுக்கும் சிங்களம் படித்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ அடுத்தது வந்து ஒரு லாங்குவேஜ் லேர்னிங்ல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எந்த அளவுக்கு மொழியில வந்து எக்ஸ்போஸ் ஆகுறீங்கன்ற முக்கியம். எக்ஸ்போஸ் ஆகுறன்ற என்ன, எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலா லாங்குவேஜை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்ற முக்கியம். நான் சொன்ன மாதிரி 4 சிவத்துக்குள்ள சிங்களம் படிக்க இயலாது. அதை நீங்க பிராக்டிகலா பேசணும், பிளவிடணும், டீச்சர் சொல்றதை கேட்கணும், பிள்ளைகள்ட்ட சிரிப்பாங்க, அடிப்பாங்க, இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அதை நீங்க வந்து கட்டாயமா வந்து என்ன செய்யணும், லாங்குவேஜ் லேர்னிங்ல வந்து நீங்க இந்த பிழை விடுறது, மிஸ்டேக்ஸ் விடுறதா இருக்கலாம், பிள்ளைகளோட பிள்ளைகளுக்குள்ள சிரிக்கிற, இது எல்லாமே வந்து லேர்னிங்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. அப்ப உங்களுக்கு நேச்சுரலா நீங்க லாங்குவேஜ்ல இந்த இன்டராக்ஷனை வந்து எடுத்துட்டீங்கன்னா உங்களை யாராலையுமே சிங்களம் பேசுறத ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த விஷயங்களையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன்ல நாங்க முக்கியமா கவனிக்கிறது வந்து, ஒரு லாங்குவேஜ் நீங்க படிக்கணும்னா இந்த 4 ஸ்கில்ஸ் முக்கியம். என்னது? ஸ்பீக்கிங், ரீடிங், லிஸ்னிங். இந்த 4மே எங்களுக்கு மிக 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 முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப இதுல இன்றைக்கு நாங்க போக்கஸா பார்க்க போறது வந்து ஸ்பீக்கிங்கையும் லிஸ்னிங்கையும். ஏன்னா ஸ்பீக்கிங் லிஸ்னிங் சொல்றேன்டா, நாங்க கேட்காத வார்த்தையை எங்களால பேச முடியாது. ரைட். நாங்க என்னத்தை கேட்கிறோமோ அதைத்தான் பேசுறோம். அப்போ ஒரு ஸ்பீக்கிங்க்கு இந்த நாள்லயே முக்கியமான விஷயம் தான் லிஸ்னிங். அப்ப இந்த லிஸ்னிங், ஸ்பீக்கிங் இது ரெண்டையுமே வந்து என்னன்றதை நாங்க பார்க்க போறோம்.
பாருங்க, நேச்சுரலா வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, எங்களோட பிரெயின் வந்து நாங்க கேட்கிற விஷயங்களை வந்து என்ன செய்யுது, உள்வாங்குது. இன்புட்ன்னு சொல்லும். உள்ளுக்குள்ள எடுக்கிறதுக்கு பேர் என்ன? உள்வாங்குது. அப்ப உள்வாங்கின பிறகு அந்த வேர்ட்ஸ் எங்களோட பிரெயின் வந்து ப்ராசஸுக்கு கொண்டு போகுது. நான் என்னத்தை கேட்டேன்னா, அதுக்கு எப்படி நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ன்றதுக்குள்ள வந்து பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணுது. ப்ராசஸ் பண்ண பிறகு நீங்க சொல்ற ரெஸ்பான்ஸ், அந்த ரெஸ்பான்ஸ் தான் அவுட்புட் அவங்களுக்கு வரப்போகுது. அப்ப இதுல வந்து நீங்க என்னத்த பேசணும்ன்றத வந்து நீங்க கேட்காத ஒரு விஷயத்த உங்களால பேச முடியாது. நீங்க என்னத்த கேட்குறீங்களோ அதை மட்டும்தான் பேசலும். அங்கதான் அதுதான் லிஸ்னிங்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப லேர்னிங்ல நீங்க வந்து உள்வாங்கிக் கொள்றீங்க, அந்த பிரெயின் உள்வாங்கின விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுது, அதுக்கு பிறகு வந்து அது உங்களுக்கு அவுட்புட்டை கொடுக்குது. இந்த விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப எப்பயுமே வந்து இது இல்லாம உங்களால இந்த லிஸ்னிங்ன்றது இல்லாம பேச முடியாது. அது மிக மிக முக்கியமான விஷயம். இப்ப லிஸ்னிங்னா மினக்கட்டு சிங்களத்துல இருக்கிற டாக்குமெண்ட்ரி பார்க்க தேவையில்ல, சிங்கள பாட்டு கேளுங்க, சிங்கள டிராமாஸ் கேளுங்க, சிங்கள படம் பாருங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த ஃப்ளூவன்சி ஃபார்முலான்னு சொல்றது. ரைட், ஒரு லாங்குவேஜை நீங்க ஃப்ளூவெண்ட் ஆகணும்டா பாருங்க, இந்த ஃபார்முலா வந்து நிறைய பேர் வந்து சொல்லி தரல ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நாங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு தெரியாத விஷயம் தானே. அது வந்து இந்த டேர்ம் தானே, வந்து அகடமிக் டேர்ம் தானே, நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளை அப்படி என்று இல்லை காய்ஸ். இந்த லேர்னிங்ல வந்து இது கட்டாயம் அவங்களுக்கு தேவை. ஃப்ளூவன்சின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இப்ப இந்த ஒகாபுலரியா இருக்கலாம். இப்ப ஒகாபுலரி என்று சொல்றது என்னது? வார்த்தைகள். வார்த்தைகள் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்டா அந்த ஃப்ளோ வந்து எனக்கு வார்த்தைகள் கூடணும். இப்ப நமக்கு பேச முடியாத காரணம் என்ன? ஒழுங்கான வார்த்தைகள் இல்ல. இப்ப இங்க நான் அங்க போகணும், ரைட், நான் இந்த வேலையை செய்யணும். இந்த வார்த்தை எனக்கு வந்து இந்த இந்த சாரியிட விலை தெரியணும், எப்படி சிங்களத்துல கேட்கிறது? அப்ப அதுக்குரிய ஒகாபுலரி, அதுக்குரிய வார்த்தை என்னட்ட இல்ல. அப்ப வார்த்தை இல்லாட்டி என்ன செய்றீங்க? நீங்க லிஸ்னிங்ல கேட்க 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 கேட்க, அல்லது ஒரு ஆள் சொல்றத நீங்க திரும்ப ரிப்பீட் பண்ண 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 பண்ண, ரெப்பிடேஷன்லன்னு சொல்லுவாங்க. ரிப்பீட் பண்ண 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 அந்த வார்த்தையோட ஃப்ளோ கூடிக்கொண்டே போகுது. வார்த்தையோட ஃப்ளோ வந்து கூடும்போது என்ன நடக்குமாண்டா, அவங்களுக்கு ஒகாபுலரி கூடுது. அப்ப ஒகாபுலரி, இந்த வார்த்தைகளும் போகணும்டா உங்களுக்கு நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். உங்களோட சப்ஜெக்ட் ஏரியால வந்து நீங்க நல்ல மாஸ்டரிங்கான ஒரு ஆள் இருக்கணும். அப்ப என்ன செய்ய வேணும்டா, உங்களுக்கு என்னென்ன உங்களை இப்ப சிங்களத்துல வந்து உங்களோட ஸ்டடிஸுக்கு சிங்களம் தேவை, உங்களோட பிசினஸுக்கு சிங்களம் தேவை. அப்ப அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான விஷயங்கள உங்களோட நாலேஜ் இருக்கணும். அப்ப இந்த நாலேஜ் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க லிஸ்னிங் ஒரு வீடியோ வந்து ஒரு ஆடியோ வந்து கேட்குறீங்க, உங்களோட அகாடமிக் சம்பந்தமா, உங்களோட ஸ்டடிஸ் சம்பந்தமா ஒரு ஆடியோ கேட்குறீங்க. அதுல அந்த வார்த்தைகள் வந்து ஒகாபுலரி என்ன செய்யுது, நீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி 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 ப்ராக்டிஸ்ல கொண்டு வந்து பேச கொண்டு வரீங்க. அப்ப பேச நீங்க ப்ராக்டிஸ்ல இருக்குல்ல, பிரெயின்ல உங்களுக்கு நடக்குது, அந்த ரேட் கூடிக்கொண்டே போகக்குள்ள உங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய வார்த்தை கிடைக்குது. அடுத்த விஷயம் வந்து டோட்லாக் என்று சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன செய்யறோம்டா, நான் தமிழ்ல யோசிக்கிறேன் ஒரு விஷயம். ஓகே, உங்களோட பேர் என்னன்னு கேட்கணும். ஆகி நம்ம கத்து இப்ப உங்களோட பேர் என்னன்னு கேட்கணும். நான் தமிழ்ல யோசிக்கிறேன். அப்படி கேட்கிறது பேருக்கு நாம ஆஹ் உங்களோட பேர் ஒயாகி அங்களே அப்ப எதனா தமிழ்ல யோசிச்சு அதை நான் சிங்களத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன். நான் தமிழ்ல திங்க் பண்ணி அதுக்கு பிறகுதான் வந்து சிங்களத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள அதுல ஒரு கேப் ஒன்று வருது. அதுல ஒரு என்ன சொல்றது வந்து அதுக்கு ஒரு டைம் ஒன்று தேவைப்படுது. அப்ப இங்க நீங்க என்ன செய்றீங்கன்னா, அந்த டிரான்ஸ்லேஷன் டைம்லயே வந்து உங்களுக்கு வந்து அதுல ஒரு சிறிய ஒரு இடைவெளி ஒன்று வருது. அப்ப இது வந்து லாங்குவேஜ்ல இல்ல. நாங்க லாங்குவேஜ் படிக்கும்போது எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கறது வந்து என்ன தெரியுமா? சிங்களத்துல திங்க் பண்ணுங்க, சிங்களத்துல திங்க் பண்ணணும். அது திங்க் பண்றதுக்கு முறை இருக்கு. நம்ம எடுத்தோம் கவுத்தம் மட்டும் செய்யல, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ரைட். அப்ப நாம லாங்குவேஜ், எனக்கு அந்த வார்த்தையை வந்து நான் தமிழ்ல யோசிக்கிறால, எனக்கு தமிழ் வார்த்தை தெரியல, அதுக்குரிய சிங்களம் டிரான்ஸ்லேஷன் தெரியல. அப்ப என்ன செய்யறேன், அவுட்புட் ஒழுங்கா எனக்கு வரல. அப்ப இங்க வந்து ரெண்டு விஷயம் உங்களுக்கு பலவீனமா காணப்படுது. ஒன்று, நீங்க தமிழ்ல சிந்திக்கிறீங்க, அது தமிழ்ல சிந்திக்கிறால உங்கள்ட்ட ப்ராப்பரான வார்த்தைகள் கிடைக்கல. அப்ப நீங்க அதை அவுட்புட், நீங்க பேச வேண்டிய விதத்தை ஒழுங்கா நீங்க பேசல. அப்ப இது முக்கியம். அப்ப இது ரெண்டும் சரியா வரலாட்டி உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, இந்த கான்பிடன்ஸ்ன்றது இருக்கும். அப்ப இந்த கான்பிடன்ஸ் இருக்க மாட்டேன் நடக்கும். உங்களுக்கு பயம் இல்லை, நான் யாரு புள்ள விட்டு எனக்கு என்ன, ரைட், எந்த தேவை நான் சிங்களத்துல பேசணும், ஓகே, யாரு புள்ள விட்டாலும் என்ன ப்ரொனன்சியேஷன் பார்க்க யாரு இருக்கா, நெவர் மைண்ட். அந்த கான்பிடென்ட் வந்து எனக்கு இருக்கணும். ரைட். இந்த கான்பிடென்ட் எனக்கு இருந்தா தான் எனக்கு சரியான முறையில செய்யணும். நான் வந்து செய்யணும். அப்ப அதுக்கு நீங்க வந்து இந்த இந்த ஃபார்முலால நீங்க முக்கியமா இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நாலேஜ்.
உங்களோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணணும்னா லிசன் பண்ணணும், பார்க்கணும், படிக்கிற விஷயங்களை ரிப்பீட் பண்ணணும், ரெப்பிட்டேஷன் சொல்றது, அல்லது வந்து மிமிக் பண்ணணும், அது சொல்ற விஷயங்களை திரும்ப 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 ட்ரில் பண்ணி கொண்டிருக்கணும். அப்ப இந்த நாலேஜ் கூட உங்களுக்கு வேர்ட்ற ஃப்ளோ கூடும். நாலேஜ் கூடினா வேர்ட்ற ரேட்ஸ் கூடும். உங்களுக்கு தெரியும், இப்ப 100 வேர்ட் தெரியுதுன்னா 2 வீடியோ பார்த்தவரை 150 வேர்ட், 10 வீடியோ பார்த்தவரை 200 வேர்ட். அப்ப ரேட் கூட கூட வொக்காபுலரி உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கக்குள்ள என்ன செய்வீங்க, பிராக்டிஸுக்கு கொண்டு வருவீங்க. பிராக்டிஸுக்கு வர 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 உங்களுக்கு ஃப்ளூவன்சி கிடைக்குது. இதைத்தான் நாங்க மாணவர்களுக்கு ட்ரெயின் பண்றோம். அடுத்தது ஸ்பீக்கிங். நீங்க நான் சொன்னேன் தானே, பேசுறீங்க, அதை ப்ராசஸ் பண்ணுது, திரும்ப அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அப்ப இதுக்கு வந்து ட்ரெடிஷனல் முறையால நாங்க வந்து சிங்களத்துல பேச இயலாது. லைக் கிராமரை பாடமாக்கிட்டு வா, ஸ்பீச்சை பாடமாக்கிட்டு வா, 100 வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு நாளும் 10 வேர்டை பார்க்கணும்னு சொல்லி ட்ரெடிஷனல் முறையில வந்து சிங்களத்துல பேச இயலாது. அப்ப இதுக்கு உங்களுக்கு தேவை பிராக்டிக்கல் டெக்னிக்ஸ் தேவை. பிராக்டிக்கல் டெக்னிக்ஸ் உங்களுக்கு தேவை. இந்த பிராக்டிக்கல் டெக்னிக்ஸ்ல முதலாவது நீங்க செய்ய வேண்டியது கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் உங்களுக்கு தேவை. பிராக்டிஸ் பண்றது எல்லாரும் செய்யலும், பட் நீங்க கன்சிஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணணும். என்ன செய்யணும்? கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் தேவை. ரைட். கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் சொல்றது என்ன? தொடர்ச்சியான பயிற்சி. இன்றைக்கு டீச்சர்ட்ட படிக்கிறீங்க, அதை பாடமாக்குறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்றீங்க, ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க, போயிட்டு வரக்குள்ள அந்த கேட்டுக்கொண்டே இருக்கீங்க. தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணணும். இந்த தொடர்ச்சியான பிராக்டிஸ் தான் உங்களுக்கு ஒரு இன்கிரிபிளான வந்து பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த வந்து உங்களோட லேர்னிங்ல வந்து அது உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வர போகுது. Right. Without the practice, you cannot speak the language. The more you practice, the more you speak. எவ்வளவு அதிகமா நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு அதிகமா உங்களால பேசல. ரைட். அப்ப இது சின்ன விஷயம் தான். என்ன பிராக்டிஸ் பண்றது பெரிய வேலை. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் எடுக்கிறீங்க, 15 நிமிஷம் பேசுறீங்க. இந்த பிராக்டிஸ் வந்து ஒரு நாள் பேசுற, 2 நாள் பேசுற முக்கியம் இல்ல. ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டண்டா பிராக்டிஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்ட் தொடர்ச்சியான பயிற்சி. அதை நீங்க ஃப்ரேம்வொர்க்ல கொண்டு வரணும். அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போறது என்ன பார்த்தோம்னா வொக்காபுலரி அண்ட் வேர்ட் ஃப்ளோ நாலேஜை பத்தி பார்க்க போறோம். அப்ப லேர்னிங்ல வந்து முக்கியமா வந்து எங்களுக்கு 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று ஆக்டிவ் லேர்னிங், பாசிவ் லேர்னிங். ஆக்டிவ் லேர்னிங் என்று சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா, நான் எந்த அளவுக்கு லேர்னிங்கை உள்வாங்கிக் கொள்றேன் என்றது ஆக்டிவ் லேர்னிங். நான் படிச்ச விஷயம் எந்த அளவுக்கு எனக்கு ஞாபகத்துல இருக்குன்னு செக் பண்றது பாசிவ் லேர்னிங். அப்ப இந்த 2 விஷயம் என்னன்றதை நாங்க பார்க்க போறோம். இன்னொரு 10-15 நிமிஷத்துல முடிச்சிருவேன்னா. ரைட். அப்ப பாருங்க, ஆக்டிவ் லேர்னிங் என்று சொல்றது வந்து சூஸ் த டாபிக் ரிலவென்ட் யுவர் லைஃப். நீங்க ஒரு லேர்னிங்ல லிஸ்னிங்ல ஒரு விஷயத்தை சூஸ் பண்றீங்க. அப்ப சூஸ் பண்ணும் போது உங்களோட சப்ஜெக்ட் ஏரியா என்ன? இப்ப உங்களுக்கு பிசினஸா, அந்த பிசினஸுக்குரியது. உங்களோட அகாடமிக் ஃபீல்ட்ல வந்து உங்களோட ஸ்டடிஸுக்குரிய விஷயம் என்ன? அப்படியான ஒரு விஷயத்த நீங்க சூஸ் பண்ணுவீங்க. சூஸ் பண்ணி வீடியோ சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 100% தெரிஞ்ச வீடியோ சூஸ் பண்ண கூடாது, 100% தெரியாத வீடியோவும் சூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு 60% 80% விளங்கக்கூடிய ஒரு வீடியோவோ, ஒரு பாட்டோ, ஆடியோ சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி டெய்லி மினிமம் 30 மினிட்ஸ், குறைஞ்சது 30 நிமிஷம். இப்ப நம்ம டைமை பொறுத்து இருக்கு. நான் கட்டாயம் 30 நிமிஷம்னு சொல்ல, குறைஞ்சது 30 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் உங்களோட ஃபுல் அட்டென்ஷன், உங்களோட வேலை எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி கவனமா கேளுங்க. ரைட். வீட்டாக்கள் டிஸ்ட்ராக்ஷன் தவறுங்க, ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம கவனமா ஃபோக்கஸ் பண்ணி இந்த விஷயத்துல எனக்கு இந்த விஷயம் விளங்குது. கட்டாயம் நமக்கு சிங்களம் விளங்கும், அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை சரி விளங்கும். சிங்களம் விளங்குற வீடியோ எடுத்து அந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சது ஓகே இதைத்தான் சொல்றாங்கன்னு எழுதிட்டு, தெரியாத வேர்ட்ஸ் இருக்கு, அது வேர்டா இருக்கலாம், ஃப்ரேஸா இருக்கலாம், அதை எழுதி ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. எழுதி வச்சுக்கொண்டு என்ன செய்யணும், அதுக்குரிய மீனிங்கை பாருங்க, அது என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. அதுக்கு பிறகு அதை நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ எடுத்து அதை கேட்டு, இப்ப 80%, 80%, 60 to 80, அது 80% மட்டும் இல்லை, ஒரு 40யும் இருக்கலாம். ஆரம்பத்துல நீங்க 40ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 40, 60, 50 ஸ்டார்ட் பண்ணி அதை கேர்ஃபுல்லா, எந்தவித டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சொல்றது, எந்தவித கவலைக்குறைவும் இல்லாம வடிவா அதை லிசன் பண்ணி உங்களுக்கு தெரியாத வேர்ட்ற மீனிங் என்னது, அட்லீஸ்ட் ஒரு 5 வேர்ட், 5 வேர்ட்ஸ் அ டே, 5 வேர்ட் சரி உங்களுக்கு தெரியாத எழுதி அதுல மீனிங் என்றதை வச்சுக்கொள்ளுங்க. இது ஆக்டிவ் மோட்னு சொல்லுவோம். ரைட். அதுக்கு பிறகு நீங்க எழுதுற வேர்ட் இருக்கு தானே, அதை மெமரைஸ் பண்ணாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் மெமரைஸ் இட். படிக்கிறதுல லாங்குவேஜ் லேர்னிங்ல மெமரைஸ் பண்ணவே வேண்டாம். அதுக்கு பதிலா நீங்க செய்ய வேண்டியது ரிப்பீட் பண்ணுங்க. எப்படி ரிப்பீட் பண்றது? திரும்ப 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 சொல்லி பார்க்கலாம். அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்க பேசக்குள்ள இந்த வார்த்தையெல்லாம் இப்படி ஒன்று படிச்சேன்னா இந்த வேர்ட் வந்து சொல்லி பார்க்கலாம். அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிங்க. சரியோ பிள்ளையோ
உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்களோட மைண்ட்ல நீங்க ஃபோர்ஸ் பண்ணி, பிரெயின்ல நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த வேர்டை ரிமைண்ட் சொல்றது மெமரைஸ் பண்ண, பை ஹார்ட் பண்ண போனீங்கடா 2-3 நாள்ல அந்த வேர்ட் வந்து உங்களுக்கு மறைஞ்சிடும். ரைட்? இங்க வந்து உங்களுக்கு வந்து மெமரியில இருக்காது. அப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் அந்த வேர்டையே திரும்ப சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஒரு 5 வேர்டு வந்து பார்த்தேன்னா இப்படி இப்படி வேர்ட் மீனிங் மச்சான். இன்னொருத்தவங்க சொல்லுங்க, இந்த வேர்டு பார்த்தேன் இன்னைக்கு, இந்த வேர்ட் வீடியோ ஒன்று பார்த்தேன், அதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, ஆனா இந்த வேர்ட் சொல்லுங்கல்ல. அப்ப நான் அதை எடுத்தேன், அதுல இந்த வேர்டு இருக்குது, இந்த மீனிங் இருக்கு, அவ்வளவுதான். அதை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணீங்க. இதான் ஆக்டிவ் மோட்ன்னு சொல்றது. ஏண்டா நீங்க ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து அந்த தெரியாத வேர்ட்ஸ் எடுத்து தெரிஞ்சதுக்கு இதான் மீனிங்ன்றத நீங்களாவே லேர்ன் பண்றீங்க. பேசிவ் மோட்ன்றது இது முதலாவது மோட். பேசிவ் மோட்ன்றா என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட். அப்ப நீங்க வந்து ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்க, சமைச்சு கொண்டிருக்கீங்க, டிரைவ் பண்ணி கொண்டிருக்கீங்க, அல்லது வீடு கூட்டி கொண்டிருக்கீங்க. நீங்க செஞ்ச வேலைய அந்த வீடியோ நீங்க ஒரு 2-3 மாசத்துக்கு பிறகு எடுத்தீங்க தானே, அந்த வீடியோவை நீங்க என்ன செய்றீங்கடா திரும்ப கேளுங்க. இப்ப போன கிழமை கேட்டது இன்னைக்கு திரும்ப கேட்கணும். ஆனா ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து கேட்கறது இல்ல. நீங்களோட வேலை செய்யும் போது, வீடு கூட்டும் போது, டிரைவ் பண்ணும்போது, குக் பண்ணும்போது கேட்டுக்கொண்டே செய்யுங்க. அப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்டா, அந்த தெரியாத வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு அது பிராக்டிஸுக்கு வரும். ஆட்டோமேட்டிக்கா அந்த தெரியாத வேர்ட் பிராக்டிஸுக்கு வருது. இதை நீங்க கட்டாயமா 6 மாசத்துக்கு பிராக்டிஸ் பண்ணணும். எத்தனை மாசத்துக்கு பிராக்டிஸ் பண்ணணும்? 6 மந்த்துக்கு நீங்க கட்டாயமா பிராக்டிஸ் பண்ணணும். நான் சொன்னதானே 6 மந்த்ல வந்து நிச்சயமா உங்களால ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசலாம், 2 மாசத்துல இல்ல. பட் 2 மாசத்துல இதை வந்து தொடர்ச்சியா 2 மாசத்துக்கு செஞ்சீங்கன்னாலே ஒரு விசிபிளான ஒரு ப்ரோக்ரஸ், ஒரு விசிபிளான ஒரு அவுட்புட் உங்களுக்கு பார்க்கலாம். அப்ப 6 மாசத்துக்கு திங்க் அபவுட் இட். இப்ப இதான் ஆக்டிவ் லேர்னிங், பேசிவ் லேர்னிங். இதை வந்து நாங்க வேற இப்ப ஆக்டிவ் லிஸ்னிங், பேசிவ் லிஸ்னிங் இப்படி எல்லாம் கொண்டு வரலாம். லிஸ்னிங் ஸ்பீக்கிங்க்கும் அப்படி இருக்கு, ரீடிங்க்கும் அப்படி இருக்கு, லிஸ்னிங்கும் இருக்கு, ரீடிங்க்கும் இருக்கு. அப்ப இதை நீங்க கட்டாயமா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஆக்டிவ் மோட்ன்ற திரும்ப சொல்றேன். இப்ப நீங்க இது உங்களுக்கு கட்டாயமா ஞாபகத்துல இருக்க வேண்டிய விஷயம். ரைட்? இந்த செமினாரை நான் இன்னும் முடிக்க போறேன் பாருங்க, ஃபைனல் சம்மரிக்கு வந்துட்டேன். ரைட்? அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன வேலைண்டா, முதல்ல வந்து உங்களோட சப்ஜெக்ட் ஏரியா என்னன்றதை சூஸ் பண்ணி, இப்ப நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, பிசினஸ் ரெண்டுக்குள்ள எந்த பிசினஸ்ல இருக்கீங்க, ஆன்லைன் பிசினஸ்ல இருக்கீங்களா, ஆன்லைன்ல இல்ல வேற என்ன, உங்களோட ஸ்டடி சென்டருக்குள்ள என்ன ஃபேக்கல்ட்டி, என்ன ஸ்டடீஸ்ல இருக்கீங்க, அந்த இதுக்கு அதுக்கு தேவையான ஆடியோவை சூஸ் பண்ணுங்க. ஆடியோ சூஸ் பண்ணும்போது ஒரு 80% அல்லது 70% விளங்குற அந்த ஆடியோவா இருக்கணும். உங்களுக்கு விளங்காத எடுக்காதீங்க, 100% விளங்கினே எடுக்க வேணாம், ரெண்டுமே உங்களுக்கு பிரயோசனம் இல்லை. அட்லீஸ்ட் அரைவாசி விளங்கக்கூடிய சரி அந்த ஆடியோ எடுங்க. அதை எடுத்து கேட்டுட்டு கவனமா கேட்டுட்டு, உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ்ல எல்லாத்தையும் தேவையில்லை, அட்லீஸ்ட் ஒரு 5 வேர்ட் அதுல மீனிங் என்னன்றதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு ஒரு கிழமைக்கு பிறகு திரும்ப கேளுங்க. எப்படி கேட்கணும்? நீங்க வீட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கவங்கள பசிவா லிசன் பண்ணணும். அதை கவனமா கேட்க தேவையில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி கேட்டீங்கன்னா அந்த அந்த அன்ஃபேமிலியரான வேர்ட்லயும் வந்து அந்த ப்ராப்பரான மீனிங்கை நீங்க கேதர் பண்ணி என்ன செய்றீங்க, ஃபுல்லா அந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா விளங்கக்கூடிய மாதிரி நீங்க பிராக்டிஸுக்கு கொண்டு வரீங்க. இது உங்களோட ஹேபிட்டா மாறணும். இது உங்களோட ஹேபிட்டா மாறணும். இன்றைக்கு செஞ்சுட்டு 2 நாளைக்கு பிறகு செய்யறல, அடுத்த கிழமை செய்யல, இன்றைக்கு டைம் இல்லைன்னு இல்லை, இது உங்களோட ஹேபிட்டா கொண்டு வரணும். கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸுக்கு நீங்க கொண்டு வர விஷயமா இருக்கு. இதுகளை தான் நீங்க கட்டாயமா ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேண்டும். சரிதானே? அப்ப ஃப்ளூவன்சி இஸ்ன்ட் மேஜிக், இட்ஸ் a process. ஒரு விதத்தை நீங்க நம்புங்க, அந்த ரிசல்ட்ஸை நீங்க ஒரு நாளுமே வந்து ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. ரைட்? நீங்க என்ன செய்றீங்கன்றதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. நம்ம எல்லா நேரம் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கறதால அது நமக்கு சரியான நேரத்துல கிடைக்கலாடி நம்ம வந்து டிசப்பாயிண்ட் ஆகும். சில நேரங்கள் எங்களுக்கு டைம் எடுக்கும், அது எங்களோட சூழ்நிலையா இருக்கலாம், நாங்க படிக்கிற முறையா இருக்கலாம், நாங்க அதுக்கு செலவழிக்கிற டைமா இருக்கலாம். அப்ப நாங்க போற எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சின்ன வேலையா செஞ்சாலும் அந்த சின்ன சின்ன வேலைகளை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. நான் செய்யறது சரியா தான், லேர்னிங் பாத்துல சரியா போறேன்ற உங்களோட அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. ரைட்? அப்ப நீங்க கொடுக்குற அந்த டெடிகேஷன், உங்களோட கமிட்மெண்ட், ரைட், அந்த உங்களோட கமிட்மெண்டா இருக்கலாம், நீங்க பாவிக்கிற மெத்தட்ஸா இருக்கலாம், இதுகள் தான் உங்களை சக்சஸுக்கு கொண்டு போகுது ஒழிய நல்ல மாதிரியான கிராமர் கிளாஸோ சிங்களம் பேசுறதுக்கு நல்ல இன்ஸ்டியூட்டே இல்லை. அப்போ உங்களோட மைண்ட் செட்ல தான் இந்த விஷயங்கள் இருக்கு. முக்கியமா லாங்குவேஜ் லேர்னிங்ல இன்ஸ்டன்ட் சொல்யூஷன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கு செஞ்சு ஓவர் நைட்ல வர வேண்டாம், ஓவர் நைட்ல வார விஷயங்களை எதிர்பார்க்க வேண்டாம். இது உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸா வந்தா தான் உங்களுக்கு சரியான நீங்க எதிர்பார்க்குற அந்த கோலை உங்களுக்கு ரீச் பண்ணக்கூடியதா இருக்கு.
Right. So, right. Coming to the latter part of this seminar. இந்த செமினார்ல கடைசி பகுதிக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியும் ஆக்ஸ்போர்ட் கல்லூரி இப்ப நிறைய பேருக்கு சில நேரங்களில் சர்டிபிகேட் தேவைப்படுற விஷயங்களாம் இருக்கு. சர்டிபிகேட் கட்டாயமா ரிகவர் பண்றாங்க, தேவைப்படுது, சிங்களம் படிக்கணும் என்ற ஆக்களும் இருப்பீங்க. இப்ப எங்களோட ஆக்ஸ்போர்ட் கல்லூரி என்றது வந்து இலங்கை அரசாங்கத்துக்குள்ள இந்த ஆக்டுக்குள்ள கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு கல்லூரியா தான் இருக்கு. எங்களுடைய நோக்கம் வந்து இந்த லாங்குவேஜை வந்து ப்ராப்பரா எல்லா இடத்தையும் ஒரு குவாலிட்டி எஜுகேஷனை வந்து ப்ரொவைட் பண்றதுதான் எங்களோட மெயினான நோக்கமா இருக்கு. ரைட். வெறுமனே ஒரு சிங்கள கிளாஸோ இல்லாம வெறுமனே ஒரு இங்கிலீஷ் கிளாஸா இல்லாம ப்ராப்பரா எல்லாருக்கும் ஒரு குவாலிட்டி எஜுகேஷனை கொண்டு போறதுதான் எங்களோட பிரதானமான விஷனா இருக்கு. அந்த விஷனுக்கு தான் நாங்க இந்த நாள்ல நாங்க முயற்சி செஞ்சு கொண்டு வரோம். எங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதே நேரத்தில் இது எப்பயுமே மாணவர்களை பேஸ்டா வச்சு ஸ்டூடெண்ட் சென்டர்ட் லேர்னிங் ப்ரோக்ராம். அப்படி சொல்றது வந்து உங்களோட தேவைகள் எங்களுக்கு முக்கியம். நீங்க முக்கியம் இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது. 24 மணி நேர அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. டீச்சரா இருக்கலாம், உங்களோட கோஆர்டினேட்டர்ஸா இருக்கலாம், எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. யூசர் ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட். எப்பயுமே நீங்க வந்து ஃப்ரெண்ட்லியா, அது பயம் இல்லாம லாங்குவேஜ் லேர்னிங்ல ஒரு ஃபியர் இருக்கக்கூடாது. ஃபியர் இல்லாம பயம் இல்லாம பிளெக்சிபிளா நீங்க எங்களோட பேசி என்ன வேலைகளையும் தெரிந்து கொள்ள முடியும். ரைட். அப்ப இந்த விஷயங்களை நீங்க கட்டாயமா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. இப்ப நாங்க ரஃபல் ரோக்கு போறோம். இப்ப யார் இந்திய வினர்ஸ்ன்றதை நான் பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes தரேன். சந்தேகம் இருக்கிறார்கள் உங்களோட கையை தூக்குங்க, நான் மைக் ஆன் பண்றேன். கம் ஆன் गाइस. சாரி. என்ன டவுட்ஸா இருந்தாலும் கையை தூக்குங்க. நான் உங்களை மைக் ஆன் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க உங்கள்ட்ட டவுட்ஸை கேட்கல. அதோட சேர்த்து நாங்க ரஃபல் ரோ வின்னர் யாருன்றதையும் பார்க்க போகிறோம். எஸ் சசீந்திரன் சொல்லுங்க. சார் வணக்கம். என்னன்னு சொன்னா எந்த விருப்பமும் எந்த ரிக்வெஸ்டும் இதுதான். இப்ப நாங்க சிங்களம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறோம், ஆர்வமா இருக்கிறோம். இப்ப நான் நிறைய சிங்கள கிளாஸ் பேஸ் பண்ணியிருக்கிறேன். அத வந்து கிளாஸ் போயிட்டு இப்ப பொதுவா அப்படித்தான் நாங்க படிப்போம், நீங்க தான் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், கொஞ்சம் தேடி படிக்கணும். இந்த மாதிரியான அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தான் கிளாஸுகள் இருக்குது. அப்படி இல்லாம இந்த கிளாஸுக்கு நாங்க வாரினாங்க, இந்த கிளாஸ்லயே முழு விஷயத்தையும் படிக்கக்கூடிய மாதிரியும் அல்லது படிக்கிற நேரத்துல நாங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அது வந்து இப்ப நான் நினைக்கிறேன், இப்ப ஓரியன்டேஷன்ல 82 பேர்கிட்ட இருந்தாங்க. இப்ப 82 பேருமே ஒரே பேட்சாக இருந்தாங்கன்னு சொன்னா, நாங்க நார்மலா இப்ப சிங்களம் படிக்கிறதுக்கு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, அந்த வீடியோஸை பார்த்துட்டு போயிடலாம். அப்படி இல்லாம இப்ப நாங்க சிங்களம் படிக்கிறேன்னு சொன்ன இந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட இவங்களோடய டிஸ்கஷன் பண்ணி எல்லாருமே டிஸ்கஷன் பண்ணி எங்களோட கேள்வி பதிலுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி படிக்கணும், படிக்கலாமா, அப்படி ஒரு சிச்சுவேஷன் அமையுமா இங்க? ரைட், தட்ஸ் அ குட் கொஸ்டின். அதாவது இப்ப நாங்க வந்து எங்களோட கிளாஸை வந்து பேசிவ் லேர்னிங்ல கொண்டு போறல. பேசிவ் லேர்னிங் சொல்றது இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கிற பேசிவ் லேர்னிங் தான். இப்ப நான் பேசுறேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப எங்களோட கிளாஸஸ் எப்படி இருக்க போகுதுன்னா டிஸ்கஷனா தான் போகுது. இப்ப அதே நேரத்துல எப்படி நடக்க போகுதுன்னா, இந்த கிளாஸ்ல 100 பேர் 200 பேர் ஒன்றா இருக்க போறது இல்லை. ஒரு கொஞ்சம் பேர் வந்து டிஸ்கஷன் போகுது. இப்ப நீங்க கேட்டது என்னன்னா கிளாஸ்லயே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், கிளாஸ்லயே நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு தான் நாங்க வச்சிருக்கோம் பிரேக் ரூம் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஜூம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு தெரியும், பிரேக் ரூம் ஆப்ஷன் வந்து இருக்கு. அந்த குரூப்ல என்ன செய்வோம், பிள்ளைகளை 5 பேர் 10 பேரா வந்து நாங்க போடுவோம். போட்டுட்டு டீச்சர் வந்து படிப்பிச்ச லெசன்ல இருந்து உங்களுக்கு ப்ராப்பரான கைட்லைனோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டி தருவாங்க. பேசுறது, இப்ப கொஸ்டின் தரலாம், அல்லது வந்து சின்ன சின்ன உங்களுக்குரிய ஃப்ரேசஸ் தரலாம், அல்ல ஒரு சிச்சுவேஷன் தரலாம். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை பேசுறதுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரெயின் பண்ணிட்டு டீச்சர் ஒரு குரூப்பா ஜாயின் பண்ணி இந்த குரூப்ல இப்படி பேசுறீங்க, எப்படி பிள்ளை இருக்கு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு சிங்களத்துல சின்ன சின்ன பிரசன்டேஷன் செய்ய வேண்டி வரும். அதை நீங்க வீடியோவா செஞ்சு குரூப்ல போடணும். ஏன் வீடியோ கேட்கிறோம்டா, நமக்கு பயம் ஒன்று இருக்கு, இன்னொரு லாங்குவேஜ் பேசுறதுக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தையும் இல்லாமக்கணும். அதுக்காக என்ன செய்வோம், ரெண்டு குரூப்ல ஒரு 50 பேர் இருக்காங்க, அப்ப நான் சரியா செய்யணும். என்ன செய்வீங்க, திரும்ப 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 பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரா வர ஒரு வீடியோ தான் போடுறீங்க. அப்ப அங்க உங்களுக்கு பிராக்டிஸ் கிடைக்குது. ரெண்டாவது, நீங்க ஒரு வீடியோ இல்ல 100 வீடியோ போட்டாலும் டீச்சர் அதை தனித்தனியா பார்த்து உங்களுக்கு அதுக்குரிய கமெண்ட்ஸ் உங்களுக்கு போடுவாங்க. இதுதான் இந்த கிளாஸ்ல த்ரூ அவுட்டா நடக்க போகுது. அதோட சேர்த்து நாங்க சொல்ற மாதிரி மெட்ட வேலைகளை நீங்க உங்களோட ஹோம்ஒர்க்கா செய்ய வேண்டி வரும். நான் சொன்னது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அந்த கேள்வியை கேட்டது. தேங்க்யூ. ரைட், கௌதம்.
ப்ளீஸ் ஆஸ்க். இதுல ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு லெவல்ஸ்ல இருப்பாங்க. அவங்கள என்ன கிரைட்டீரியாவில் நீங்க செலக்ட் பண்ணி குரூப் பண்ண போறீங்க? ரைட். இப்ப எப்படின்னா சிங்களத்துக்கு வந்து இப்ப நாங்க இங்கிலீஷ போல இப்ப இங்கிலீஷ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு ஜாயின் பண்ணக்குள்ள என்ன செய்யறோம், நமக்கு ஏபிசிடின்னு எல்லாமே தெரியுது. ஆக சில ஆட்களுக்கு வந்து நமக்கு இங்கிலீஷ் கிளாஸுக்கு போலாட்டியும் ஏக்குரிய சத்தம் என்ன, பிக்குரிய சத்தம் என்னன்னு நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். இப்ப சிங்களத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள்ட்ட 100% மாணவர்கள் வந்து அடிப்படையில இருந்து வாரார்கள் எதிர்பார்க்கிறாங்க. அடிப்படைன்ற என்ன, என்ன பிரச்சனைடா, இப்ப நம்ம தமிழ் மொழியில இருக்கிற நிறைய வார்த்தைகளோ நிறைய சொற்களோ வந்து சிங்களத்துல இல்ல. இப்ப சிங்களத்துல இருக்கிற விஷயங்கள் நம்ம தமிழ்ல இல்ல. அப்ப அதனால நாங்க என்ன செய்யறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா தனி பேசிக்காவே போவோம். இங்க வந்து எழுத்துக்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன கட்டாயமா தேவை. இப்ப நம்ம இங்கிலீஷுக்கு ஸ்போக்கனுக்குள்ள நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு போவோம். ஆனா சிங்களத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாயமா நீங்க முதல் பகுதியில அதை படிச்சே ஆகணும். ஆனா அது படிக்கிற ஈஸி ஏன் தெரியுமா, தமிழை போல தானே. இப்ப ஆனான்னு சொன்னோம்னா தமிழ்ல எழுதக்குள்ளையும் ஆனான்னு சொல்லுவோம், அது ஒரு சொற்களோட சொல்லக்குள்ள ஆனான்னு கொண்டு வருவோம். ஆனா இங்கிலீஷ் அப்படி இல்லை. அது போலதான் சிங்களமும் நாங்க என்னத்தை உச்சரிக்கிறோமோ அதான் வந்து வார்த்தையா வரப்போகுது. அப்ப உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதை படிச்சுட்டு நாங்க மற்ற ஸ்போக்கனுக்குள்ள இன்வால்வ் ஆகல. அப்ப உங்களுக்கு ரீடிங்கையும் வந்து அதுல பில்டப் பண்ணக்கூடிய விஷயமும் இருக்கு. இப்ப அதுல இருந்து நாங்க பேசிக்ல இருந்து கொண்டு போவோம். அது எல்லாருக்குமே பிரயோசனமா இருக்கும். திரும்ப இப்ப பேசிக் தெரிஞ்ச ஆட்களுக்கும் அது ரிவைஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுவும் கிடைக்கும். வேற யாருக்காவது? எஸ் அசான். இப்படியான டவுட்ஸை கேட்டா தான் உங்களுக்கு. எஸ் ப்ளீஸ். கை தூக்கிருக்கீங்க ஒரு ஆள். 34-55. சார் என்னன்னு சொன்னா எங்களுக்கு அந்த இன்டர்வியூக்கு ஏற்ற மாதிரியும் சில விஷயங்கள் கொண்டு போவீங்களோ, இப்ப இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி கட்டாயம் கட்டாயம். அதுல சில பேர் யூஸ்வலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே முன்வைக்கிற ரிக்குவயர்மெண்ட். இப்ப எங்களுக்கு சிங்களம் தேவைன்னதுக்கு எந்த ஒரு வேலைக்கு போகணும், மேல சிங்கள ஊர்ல வேலை செய்யணும், அப்படி அதெல்லாம் பேசிக்கான ரிக்குவயர்மெண்ட் தானே. அதுல நாங்க பேசிக் லெசனையுமே வந்து நாங்க நாங்க போட்டிருக்கோம். அது பிரயோசனமா இருக்கு. சரி, அந்த இன்டர்வியூ செஷன் மட்டும் இல்ல, நீங்க கடையில போய் சாமான் வாங்குறது, ஆட்டோல ஏறும் போது எப்படி காசு கேட்கறது, அவன் கூட எடுத்தாண்டா அப்படி சொல்றது, கடையில இது எப்படி, எல்லாமே வந்து உங்களுக்கு பிராக்டிக்கலா நடக்கும். அதுல தான் நாங்க டீச் பண்றோம். ரைட். வேற யாராவது? சாரி, கேளுங்கண்ணா. எஸ் ஹசான், எதுவும் கேக்குறீங்களா? ரைட். வேற ஒன் மோர் பர்சன், கடைசி ஒரு ஆளுக்கு ஒரு சான்ஸ் தரேன். ஓகே, சொல்லுங்க ஹசான். விளங்குது இல்ல, திரும்ப இருக்கா கேளுங்க. வீடியோ இல்லாமலும் எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அது நீங்க டீச்சரை வந்து இப்படித்தான், வீடியோ இல்லாமல் இல்ல, பட் நீங்க டீச்சர்கிட்ட அதை கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு டீச்சர்கிட்ட அனுப்பி அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் எடுக்கிறோம், அதில் வீடியோ இல்லாம செஞ்சு அது குரூப்ல போடுறோம், அந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாமே நாங்க உங்களுக்கு கட்டாயம் செய்வோம். சரி, இப்ப நான் பார்க்க போறது வந்து இந்த ரஃபல் ட்ரோ இதை நாங்க செய்ய போறோம். இப்ப நீங்க வந்து லைவா பார்க்க போறீங்க. இதுல 2 பேரை நாங்க சூஸ் பண்ண போறோம். அந்த 2 பேருக்கும் இந்த ப்ரோக்ராம முற்றிலுமா நாங்க இலவசமா கொடுக்க போறோம். ரைட். அதை என்னன்றதை நாங்க இப்ப பார்க்க போறோம். நீங்க லைவா தான் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. ஸோ இப்போ நீங்கள் எனக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணாக்கள நேமை நான் காப்பி பண்ணி அந்த இதில் போட போகிறேன், ஸ்பின்னில் போட போகிறேன். அப்போ நீங்கள் லைவாக பார்க்கலாம் யார் வின்னர்ன்றது. ரைட். ஒருக்கா ஸ்க்ரீன் தெரியுதாண்டி யாருக்கும் சொல்லலுமா? ஸ்கிரீன் தெரியல. இப்ப தெரியும். இப்பதான் ரைட்.
சுத்துறது உங்களுக்கு தெரியுதா? ஓம் சார். ஓகே. இப்ப என்னடா, இப்ப நான் வந்து சில நேரங்கள்ல வந்து இப்ப இன்டர்நெட் இஷ்யூவால சுத்தாம உங்களுக்கு விளங்காம இருக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் காலேஜோட லோகோவை பாத்தீங்கன்னா சுத்துறது உங்களுக்கு விளங்கும். ரைட், ஃபாஸ்டா தான் சுத்தும். இப்ப நாங்க வேற கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து அதை மானிட்டர் பண்ணி கொண்டு இருக்கோம். சில நேரம் உங்களுக்கு பார்க்கக்குள்ள ஸ்லோவா சுத்துறமா இருக்கும். இப்ப இதுல இருந்து முதலாவது வின்னர் யாருன்றதை நாங்க பார்க்க போறோம். And here we go. And the winner is right, கிருஷாந்தினி. யாரு கிருஷாந்தினி? வி கிருஷாந்தினி இருக்காங்களா? Sir, கிருஷாந்தினி. எஸ் எஸ் hello, யூ ஆர் தேர். sir. எஸ் கங்க்ராச்சுலேஷன் கிருஷாந்தினி. Thank you. ரைட், கிரேட். கிருஷாந்தினி, இப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் நாங்க ஃப்ரீயா கொடுக்க போறோம். இந்த ப்ரோக்ராம்ல இன்னொன்று நாங்க முக்கியமா எல்லாரையும் இந்த ஃப்ரீயா கொடுக்குற டைம்ல எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்றது, இது ஃப்ரீயா கிடைக்குது என்று வந்து யாருமே அசட்டை பண்ணாதீங்க. இப்ப நிறைய பேர் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, சார் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இது அவங்களுக்கு ஃப்ரீயா ஒரு ஆஃபர் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு மத்தியில உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது கட்டாயமா இந்த சான்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. சரியா படிச்சு அதுக்குரிய அந்த பெறுபேறு உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அது உங்களுக்கு இன்னொரு ஆளுக்கு போக போற சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது. யூ ஆர் த லக்கியஸ்ட் ஒன். ஸோ தேர்ஃபோர் அந்த சான்ஸை நீங்க மிஸ்யூஸ் பண்ணாம ப்ராப்பரா செஞ்சு கொள்ளுங்க. எங்களோட டீம் வந்து எங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களை ப்ராப்பரா குரூப்ல ஆட் பண்ணி என்ன செய்யணும்ன்றதை உங்களுக்கு சொல்லுவாங்க. அண்ட் ஒன் மோர், த லாஸ்ட் another person. Let's see. Sorry. Right, and the winner is A. Bavaloshanan. Who is that? Are you there? இருக்கீங்களா? A. Bavalosanan. Right. Unfortunately, the person is not here, so this chance goes to another person. And here we go. Yes. S. Tivashan. Yeah, sir, you can. Congratulations. Thank you, thank you. ரைட், கிரேட். அப்போ உங்களுக்கும் இந்த சான்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நாங்கள் சொன்னது போல் இந்த 2 மாத ப்ரோக்ராம் கிழமையில 3 நாள் நடக்க போகுது. ஸோ இந்த சான்ஸை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. லைஃப்ல இந்த சான்ஸ் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காத சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போ நாங்கள் யாருமே எதையுமே அசட்டை பண்ணக்கூடாது, எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. ரைட், இதை நீங்க கவனத்துல கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு இந்த செமினாருக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்குமே அதாவது சாரி, இந்த செமினாருக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்குமே give me a minute. இந்த செமினார்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே எக்ஸ்க்ளூசிவா, அதாவது இது 5000 ப்ரோக்ராம், 2 மாசத்துக்குமே 5000. இந்த ப்ரோக்ராமை வந்து இந்த செமினார்ல ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நாங்கள் 4000 கொடுக்குறோம். சரி, இப்போ நீங்க யோசிக்கலாம், இப்போ ஏன் எல்லாருக்குமே கொடுக்குறோம், இது வந்து ஆஃபர் தானே அப்படி இல்லை. இப்போ எத்தனையோ பேர் வந்து செமினார்ல ஜாயின் பண்ணுவோம் குரூப்ல ஜாயின் பண்ணியும் அந்த டைமுக்கு அவங்களால வர முடியலை. இப்போ நீங்களாம் பாருங்க, எத்தனையோ வேலைக்கு பழுக்கு மத்தியில உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு சிங்களம் தேவை, அதுல என்ன நடக்குது, இந்த செமினார்ல என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ உங்களை நாங்க வந்து கௌரவிக்கும் முகமா தான் இந்த ஆஃபரை நாங்க வந்து செமினார்ல வந்திருக்கிற எல்லாருக்குமே இந்த ஆஃபரை கொடுக்குறோம். பட் இந்த ஆஃபர் வந்து இப்ப இன்னொரு சான்ஸ் இருக்கு. வளமையா ஆஃபர் வந்து நாங்க 1 டே வெளியில கொடுக்கறது. ஆனா நாளைக்கு சண்டேன்றதால இந்த ஆஃபர் திங்கட்கிழமை பின்னேரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு வெளியிட்டே இருக்கு. அதுக்கு பிறகு இந்த ஆஃபர் எக்ஸ்பயர் ஆகுது. இப்ப நாளைக்கு சண்டேன்றதால சண்டேல போடக்கூடியாக்கள் போட்டுக்கொள்ளுங்க. என்ன ரீசன்டா, முதல்ல வார 100 பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு தான். ரைட், முதல்ல வர 100 ரெஜிஸ்ட்ரேஷன், முதல்ல வர 100 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுக்கு மட்டும்தான்
இந்த ஆஃபர்ஸை நாங்க வழங்குறோம். ஸோ நாங்க டைம் டு டைம் குரூப்ல அப்டேட் பண்ணி கொண்டே இருப்போம். இத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இத்தனை பேருக்கு சான்ஸ் இருக்குண்டு. அதனால சண்டே இப்போ சண்டேயா இருந்தாலும் இப்போ ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம் இருக்கு, ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஒரு லேர்னிங்ல உண்மை என்ன சொல்றது, எனக்கு இது தேவைன்னு நிச்சயமா ஃபீல் பண்ற எல்லாருக்குமே ஸோ இந்த ஆஃபர் வந்து பிரயோசனமா இருக்கு. அப்ப அதனால இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ணாச்சி சொல்ற மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க என்ற மாதிரி தான். உங்களுக்கு தெரியும் லாங்குவேஜ்ல எந்த அளவுக்கு நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இண்டிவிஜுவலா கிளாஸுக்கு போறோம்டா, நாங்க நேரடியா போறோம்டா, இவ்வளவு கஷ்டங்களை நாங்க மேற்கொள்றோம். ஸோ இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சான்ஸ் நான் நம்புறேன். உங்களுடைய பழைய மாணவர்களோட ஃபீட்பேக் டெஸ்டமனியல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீ போயிங்கன்னா எங்களோட ஃபேஸ்புக்கு போங்க, எங்களோட யூடியூபுக்கு போங்க, அங்களோட ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. அதில் ஃபேஸ்புக்ல இங்கிலீஷ் சிங்களம் சம்பந்தமா எங்களோட மாணவர்கள் கொடுத்த லைவான அவங்களோட ஜெனுவின் ஒப்பீனியனை நீங்க கேட்கல. ரைட், அது போல நீங்களும் ஒரு அந்த பயனாளியா வரணும்ன்றதை தான் நாங்க விரும்புறோம். உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட தேவைகளுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமை நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால தயவு செய்து இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க. திரும்ப சொல்றேன், இந்த உங்களுக்கு எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான இதுவும் வந்து திங்கட்கிழமை 4 மணி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் வேலி. இந்த 2 மாதத்துக்கு மொத்தமாவே 4000 ரூபாய் தான். ஸோ உங்களுக்கு வேற எதுவும் தகவல் தேவை வேண்டாம், இப்போ உங்களோட நம்பர்ஸ் நீங்க எங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க. நிச்சயமா எங்களோட குரூப், எங்களோட டீம் வந்து உங்களை கண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸை கேட்பாங்க. டவுட்ஸை கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு தெளிவான பதில்களை சொல்லுவாங்க. என்ன தகவல் இருந்தாலும் நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியும். திங்கட்கிழமை 4 மணி வரைக்கும் இந்த சான்ஸ் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. சிங்கள ப்ரோக்ராம் நினைங்க. நாங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ற மாதிரி 2 மாசத்துல ஒரு ப்ராப்பரான விசிபிளான அச்சீவ் பண்ணக்கூடிய டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு உங்களை நாங்க சக்சஸுக்கு கொண்டு போறோம். இதை நாங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ற விஷயம். சரியா? அப்ப அந்த 2 வின்னர்ஸுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்துல இந்த செமினார்ல ஜாயின் பண்ண எல்லாரையும் உங்களோட கல்லூரி சார்பாக நாங்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். சரி, இப்ப இந்த செமினார்ல இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கு. யாராவது உங்களோட டவுட்ஸை கேட்கலுமெண்டா நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியும். உங்களுக்கான நேரம் இது. எஸ், நீங்க ஃபார்ம் நிஷாந்தன் ஃபார்ம் ஃபில் பண்ண எல்லாருக்குமே அந்த டீடைல்ஸ் வந்திருக்கு. வேற யாராவது? ஸோ உங்களோட மைக் ஆன் பண்ணி உங்களோட கேள்வியில கேட்க முடியும். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த வீக்ல எந்தெந்த நாள்ல கிளாஸஸ் ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க? ரைட், உங்களுக்கு ஒரு கிளாஸ் செட், ஒரு கிளாஸ் அப்படின்னா திங்கள் புதன் வெள்ளி ஒன்றை விட்டு ஒரு நாள் ஒரு கிளாஸ் இருக்கு. அப்படி இல்லாட்டி செவ்வாய் வியாழன் சனி 2 நாட்கள்ல 2 பேட்சஸ் நடக்கும். ஸோ அதுல இப்போ உங்களுக்கு எந்த பேட்ச் வரும்ன்ற இப்போ நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இல்லை நீங்க உங்களை நாங்கள் தொடர்பு கொள்ளும்போது எந்த பேட்சில் நீங்க இணைய போறீங்கன்றதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொள்ளையிலும். கிழமையில 3 நாள் இரவு 8 மணில இருந்து 10 மணி மட்டும் ஜூமினூடாக நடைபெறுது. வேற யாராவது? சரி, நாங்க வந்து ஒர்க் போயிட்டு வந்து தான் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணோம். ஓகே, அது நாங்க அந்த டைம்ல எங்களுக்கு ஜாயின் பண்ண இல்லாட்டி நீங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்க போட்டு விடுவீங்க. எல்லா செஷனுக்குரிய ரெக்கார்டிங்கும் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஆனா இப்ப முதல் நாங்க வந்து எல்லாத்தையும் டிரெக்டா போட்டோம். இப்ப நாங்க டிரெக்டா போடல. காரணம் என்னன்னா, ரெக்கார்டிங் போடுறதானே என்று சில பேர் வந்து அலட்சியத்தால கிளாஸுக்கு ஜாயின் பண்றதில்ல. இப்ப சிலாக்கள் உண்மையாவே தேவை இருக்கிறவங்க வந்து நீங்க டீச்சர்கிட்ட கேட்டாலோ அல்ல ஏர்லியா இன்ஃபார்ம் பண்ணாலும் அதுக்குரிய ரெக்கார்டிங்கை நாங்க உங்களுக்கு போடுவோம். எல்லா செஷனும் ரெக்கார்ட் பண்ணி தான் இருக்கும். மாணவர்களுக்கு நாங்க அதை வழங்குவோம். இப்போ அவசரத்துக்கு காய்ச்சல், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஒரு ஃபியூனரல் வர முடியாது. அப்ப அந்த டைம்ல எல்லாம் வந்து நிச்சயமா நாங்க ரெக்கார்டிங்கை ப்ரொவைட் பண்ணுவோம். வேற யாராவது? சொல்லுங்க. எஸ், ரைட். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா விளங்கியிருக்கும்னு நம்புறேன். ஸோ நாங்க இந்த சர்டிஃபிகேட் இன் சிங்கிள் என்ற ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் டிப்ளமா இன் சிங்கிள் என்ற ப்ரோக்ராமும் இருக்கு. அதுக்குரிய டியூரேஷன்ஸ் வித்தியாசம். அதில் நீங்க தேவையான டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண எல்லாருக்குமே, இந்த செமினாருக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்குமே இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் வந்து காத்துட்டு இருக்கு. திங்கட்கிழமை பின்னேரம் 4 மணி வரைக்கும்.
ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன விஷயம் இருந்தாலும் கோஆர்டினேட்டர்ஸை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். அதில் நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி தந்தீங்கன்னா அந்த ஃபார்மில் இருக்கிற மாதிரி நாங்கள் செய்யலாம். சரிதானே? நிச்சயமா இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் உங்களை சிங்களத்தில் பேச வைக்கிறோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளும், அல்லது நாங்கள் இந்த செமினாரை நாங்கள் இனிதே நிறைவு செய்ய முடியும். Right. Thank you very much, everyone. Thank you for joining this pre-seminar. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா இருக்கும் என்று நான் நம்புறேன். என்ன தகவல் இருந்தாலும் நாளைய நாள்ல எங்களை தொடர்பு கொள்ளலும், நாங்க உங்களை தொடர்பு கொள்ளும் போது நீங்க மேலதிக தகவல் பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லுங்க. எஸ், இந்த கிளாஸ்ல வந்து நியூ மெம்பர் எப்படி ஜாயின் பண்ற, அவங்கள எப்படி ஏண்டா புரியல. புதுசா இப்ப இதுக்கு வந்து ஜாயின் பண்றவங்கள எதுக்கு இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்றாங்களா? இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிட்டாங்களா? இல்ல இல்ல, அந்த chat boxல ஃபார்ம் இருக்கு பாருங்க, அப்ப இமிடியேட்டா ஃபில் பண்ண சொல்லுங்க. ஓகே ஓகே. திரும்ப போடுற chat boxல அந்த ஃபார்மை ஃபில் பண்ண, அவங்க லேட்டா இடையில ஜாயின் பண்ணவங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க உங்களை தொடர்பு பண்ண, உங்களுக்குமே அந்த ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு. Right. Thank you so much, guys. நிச்சயம் இந்த செமினார் உங்களுக்கு பிரயோசனம் உள்ள ஒரு விஷயமா இருந்து நம்புறேன். என்ன தேவைகள் இருந்தாலும், என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்க இந்த எங்களுடைய ப்ரோக்ராம்ல நிச்சயமா உங்களுக்குரிய அந்த விசிபிளான ப்ரோக்ரஸ் தரத்துக்கு நாங்க தயாரா இருக்கோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். ரைட். உங்க லைஃப்ல இந்த 2 மாசம்ன்றது நான் ஸ்பெண்ட் பண்ற 2 மாசம் பிரயோசனமா இருக்க போதா, அல்லது வந்து என்ன சொல்றது, அது எனக்கு வந்து எந்த அளவுக்கு ஆர்வத்தை கொண்டு வர போது, அல்லது நான் வேஸ்ட் பண்றேன்றது நம்மட கையிலேயும் இருக்கு. அதில் ஞாபகத்துல வச்சு வாங்க ஒன்று சேர்ந்து இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். until then நாங்க மீண்டும் சந்திக்கும் வரை குட் நைட், God bless you, டாடா, bye bye, see you guys.